உண்மையை சொல்றா. என்ன சார் வாயவே திறக்க மாட்டேன்றான். மேஜர் வந்தா என்ன சொல்றது? அதான் நானும் யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல அவனை ஏதாவது பண்ணா செத்து தொலைஞ்சிருவான். அப்போ என்னதான் சார் பண்றது? இவனுக்கெல்லாம் மேஜர் தான் சரியான ஆளு. சார் அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு. அதான் உயிர் இருக்குல்ல. என்ன பாட்டு? நல்ல பாட்டுல சார். ரஃபீக், இந்த இன்ட்ராகேஷன் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வருவேன். அப்ப இந்த ரேடியோவை பார்க்க கூடாது. ஏதாவது பேசினானா? இல்ல சார், எதுவுமே பேசல. ஃபெரோஸ், இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஆச்சு. என்ன பண்ணிருக்கீங்க? சார் நேற்று நைட் தான் 4th டிகிரி ட்ரீட்மெண்ட்க்கு பர்மிஷன் கிடைச்சது. அதுக்குள்ள நான் காரணம் கேட்கல. எழுந்துரு. அந்த டூல்ஸ் எடுங்க. சார் மெழுகுவர்த்தி சின்னதாக தான் இருக்கு, நான் வேணா. இதுக்கு அவ்வளோ நேரம்லாம் தேவைப்படாது. சொல்லு, உன் நிஜ பேர் என்ன? ஹேய், இங்க பாரு, என்ன பாரு. நீ இன்ஃபில்ட்ரேட் பண்ண நினைச்ச ட்ரூப்போட மேஜர்னா மேஜர் நபி அஹமத் ஷக்கீர். நீ யாரு? இந்தியன் ஆர்மியா இல்ல ராய் ஏஜென்டா? சொல்லு, உன்னோட பிளான் என்ன? இங்க யார பார்க்க வந்த? ஏய் என்னடா சிரிக்கிற? ஏய் என்ன பண்ற? சாரி சார், நீங்க கேட்டே இருக்கீங்க, அவன் சிரிக்கிறான் அதான். சையத் அபு தாஹிர், போன வாரம் தானே ஜாயின் பண்ண? எஸ் சார். என்ன வயசு உனக்கு? 22 சார். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நமாஸ் பண்ற? காலையில் மட்டும்தான் சார், மற்ற நேரம்லாம் டைம் கிடைக்கல. எவனோ ஒருத்தன் என்னை அலட்சியப்படுத்துறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற. ஆனா நீ டெய்லி உன்னை படைச்ச இறைவனை அலட்சியப்படுத்திட்டு இருக்க. ஃபெரோஸ், இவனை கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போங்க. அடுத்த 1 வாரத்துக்கு சாண்ட் பேக் பனிஷ்மெண்ட் கொடுங்க. 5 வேளை தொழுவும் போது மட்டும்தான் சாண்ட் பேக்கை இறக்கி வைக்கணும். ஓகே சார். வா வா சீக்கிரம். சையத், ஏன் இப்படி பண்ண? அவர் இன்ட்ராகேட் பண்ணும்போது அந்த ரூம்ல இருக்கிறதுக்கே பயப்படுவான். உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும். உண்மையோட சேர்த்து எல்லாத்தையும் உருவி எடுத்துருவாரு. அதை பக்கத்துல இருந்து நம்மளால பார்க்க கூட முடியாது. சார் அவர்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும்னு தான் அப்படி பண்ணேன். நல்ல பேரா? அவர் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணா கூட உன்னால அவர்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. நீ உன் வேலைய ஒழுங்கா பாரு, அவரோட மரியாதை தானா கிடைக்கும். ஆனா அது அவ்வளோ சுலபம் இல்லை. இவரை மாதிரி ஒரு ஆஃபீஸர் என் வாழ்நாள்ல இனி நான் பார்ப்பேன்னு கூட தெரியல. இவர் பாகிஸ்தான் ஆர்மிக்கு கிடைச்சது அல்லாஹ் கொடுத்த வரம். ரஃபீக். யாரு சார் உள்ள? மேஜர் கிட்ட மாட்டினா போல. ஆமா, நாங்க வரோம். ஃபரூக் சார், அந்த இந்தியன் மெசஞ்சர் பேசிட்டான். இந்த ரெக்கார்டர்ல பதிவாயிருக்கிறத டாக்குமெண்ட் பண்ண. இன்னும் 1 ஹவர்ல ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ஓகே சார். சார், ஹை கமாண்டர் கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வந்திருக்கு. என்ன விஷயம்? சார், கிளாசிஃபைடுன்னு மார்க் பண்ணியிருக்கு. சரி, அதை கொடு. ஃபரூக், இன்னைக்கு நைட் சர்வேலன்ஸ் டியூட்டி லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சா? எஸ் சார். சரி, போய் ஃபெரோஸ்ட் அப்ரூவல் வாங்கிட்டு சர்க்குலேட் பண்ணுங்க. சார், வழக்கமா அவரே வந்து சொன்னதை மட்டும் செய். சாரி சார். ஸ்டூபிட் ஃபரூக், வெளியே போக எவ்வளோ நேரம்? எஸ் மிஸ்டர் ஹை கமாண்டர் மொய்தீன் சார். என்னாச்சு சார்? அவனை பிரேக் பண்ணியாச்சு. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இஸ் ஜஸ்ட் அ மெசஞ்சர். பஞ்சாப் பார்டர் வழியாக தான் வந்திருக்கான். அவனுக்கு நம்ம பிளான்லாம் எதுவும் தெரில. அவனோட மோட்டிவ், நெக்ஸ்ட் பிளான்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னும் 1 ஹவரில் ரிப்போர்ட் சென்ட் பண்ணுறேன் சார். குட் ஒர்க் நபி. இருந்தாலும் நம்மளோட பாலகாட் அட்டாக் பிளான்ல சில சேஞ்சஸ் இருக்கு.
I hope you got the file. எஸ் சார், இப்பதான் பார்த்தேன். பட் இந்த சின்ன மெசஞ்சர் இன்டர்வென்ஷனுக்காக இவ்வளோ பெரிய பிளானை போஸ்ட்பான் பண்ணணுமா? ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஹார்ம்லெஸ் த்ரெட். A threat is a threat, Nabi. We can't risk ourselves. Just prepare for it. எஸ் சார். And the messenger? உயிரோட தான் இருக்கான் சார். அவனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட 2 முக்கியமான அசெட்ஸ் இந்தியன் ஜெயிலில் இருக்காங்க. we can exchange. Very good, Nabi. சரி சரி. என்னங்க என்னாச்சு? ஒண்ணுமில்ல, நீ தூங்கு, இப்போ வந்துடுறேன். ஹலோ, ரவீந்தர் ஹியர். Yes, Ravinder. Loud and clear. Go ahead. பிளான்ல ஒரு சேஞ்ச். அட்டாக் நாளைக்கு இல்லை. ஐ ரிப்பீட், அட்டாக் நாளைக்கு இல்லை. நாளைக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock பேலகோட்ல இருந்து இன்வேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. திஸ் டைம் பெரிய ஃபோர்ஸோட உள்ள வர போறாங்க. ஏன் இந்த சடன் சேஞ்ச்? நம்ம பஞ்சாபி மெசஞ்சர் மாட்டிக்கிட்டான். ஹீஸ் அண்டர் மை கஸ்டடி நவ். ஓகே ரவீந்தர், நோட்டட். அண்ட் ஒன் மோர் திங், கொஞ்ச நாளைக்கு நம்ம மெசஞ்சர்ஸை அவங்க சேஃப் ஹவுஸுக்கு போக சொல்லுங்க. ஓகே, காட் இட். ஓவர் அண்ட் அவுட் ஃபார் நவ். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். இந்த இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான் ஆர்மியோட கமாண்டர்ஸ்க்கு கூட முழுசா போய் சேர்ந்திருக்காது. ஆனா ராக்கு போய் சேர்ந்துருச்சு. எஸ், ஐம் ரா ஏஜென்ட். இந்த கதையில எனக்கு ரெட்ட வேஷம். அதை பத்தி எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் தினசரி எழும். அந்த கேள்விகளுக்கான பதில இன்ன வரைக்கும் நான் தேடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். பலமுறை என்னோட அப்பா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் இதை பத்தி சொல்லிடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் நாட்டுக்காக நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்கு. பாகிஸ்தான்ல நான் வாழறதுக்காக ரா எனக்கு வச்ச பேர் நபி அஹமத் ஷக்கீர். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் ரவீந்திர கௌஷிக். ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிளாக் டைகர். மோகன ராகம் வர்ணம். சார், லாஸ்ட் பிஎம் மீட்டிங்கில் ராவில் இருந்து ஸ்பை ஏஜென்ட்ஸை உருவாக்கணும்னு பேசியிருந்தோம். எஸ், கரெக்ட். பிஎம் ஆஃபீஸில் இருந்து அதோட ப்ராக்ரஸ் என்னன்னு அப்டேட் கேட்டிருந்தாங்க. We are in the process. ஆனால் சார், என்ன ப்ராசஸ்? Recruiting process. சாரி சார், நம்ம லக்னோ வந்து 2 நாள் ஆகுது. இது நம்ம பார்க்குற 4வது ட்ராமா. இதுவரை நம்ம எதுவுமே ப்ரொடக்டிவாக பண்ணலையே சார். ஷர்மா, நமக்கு தேவை ஒரு நடிகன். அவனை வேற எங்கே தேட முடியும்? நடிகனா? சார், ஒரு ஸ்பை ஏஜென்ட்னா அது ஒரு சோல்ஜராக அல்லது ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக தானே இருக்க முடியும். சாதாரண ஒரு நடிகனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் சொல்கிறது சரிதான். சாதாரண ஒரு நடிகனால் எஸ்பியோனாஜ் டியூட்டிஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. நமக்கு தேவை ஒரு நல்ல கலைஞன். சாரி சார், ஐ கான்ட் கெட் யூ. ஓகே, உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இண்டோ சைனா வாரில் நீங்கள் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தீங்க இல்லையா? யூ நோ த ஃபீல்ட் வெரி வெல், ரைட்? எஸ் சார். உங்களோட லாஸ்ட் அசைன்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார், பாகிஸ்தானில் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை பிளான்ட் பண்ணுறதா இருந்தோம். பட் இட் வாஸ் அ ஃபெயில் மிஷன். ஆனால் அது நோ ஷர்மா, யூ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன். நீங்கள் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. தட் ஃபெயிலியர் டசன்ட் சேஞ்ச் எனிதிங். என்னோட கொஸ்டின் என்னன்னா, எதனால் நம்ம ஏஜென்ட்ஸால் அங்கே சர்வை பண்ண முடியல? அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிங்களா? எஸ் சார், படித்தேன். அதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சார், அவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ். ஆனால் வேறு ஒரு நாட்டுக்கு போய் உழவு பார்க்குறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவரை நம்மக்கிட்ட வெறும் மெசேஜஸ் மட்டும்தான் இருந்தாங்க. we were just passing the messages. ஆனால் ஒரு ஸ்பையாக இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சகஜமாக பழக முடியல. அந்த என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல சார். we need some more skills. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். இப்போ பண்ண போகிறது வெறும் மிலிட்ரி ஆப்ரேஷன் கிடையாது. we need to handle the people. we need to manipulate them. ஹியூமன் மென்டாலிட்டி எப்படின்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் பேசும்போது இவர் யாரு, நம்ம ஊர்க்காரரா, இவரோட ஸ்லாங்கை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே, இவர் என்ன வேலை பார்ப்பாரு, இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே ஒருத்தரோட நேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மிலிட்ரி ஸ்கில் மட்டும் நமக்கு போதாது. ஒரு ஸ்பை ஏஜென்ட்க்கு அவனை சுற்றி இருக்கிறவங்களை மேனிப்புலேட் பண்ண தெரியணும். தன்னோட அடையாளத்தை மாற்றிக்க தெரியணும். தன்னோட இமோஷன்ஸை மற்றவங்களுக்குள்ள விதைக்க தெரியணும். புரியுது சார். பட் ஒரு நடிகனால் இது எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நம்புறீங்களா?
அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ப்ரைமரி ஸ்கில்ஸ், மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் எஸ், வி நீட் டு ட்ரெயின் him. போர்களும் போர் முறைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். 2-3 மாத ட்ரைனிங் மூலமாக யாரையும் ஒரு சோல்ஜராக மாற்றிட முடியும். ஆனால் மனுஷன் குகைக்குள்ளே இருந்தப்பவும் சரி, இன்றைக்கும் சரி, அவன் கூடவே மாறாமல் இருக்கிற ஒன்று கலை உணர்வும் தான். அப்படிப்பட்ட அந்த கலை உணர்வை நமக்கு ஃபேவராக யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு கலைஞன் தான் நமக்கு இப்போ தேவை. இப்போ அடுத்ததான் நம்ம முன்னாடி வர போறது பகத்சிங். ஓகே சார், we'll see. பகத், நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா? உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை யோசிச்சு பாத்தியா? அப்பா, நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடணும்னு நான் கற்றுக்கிட்டதே உங்ககிட்ட இருந்து தான். என்னோட பாதை வேணும்னா வேறையா இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக இருக்க முடியாதுப்பா. அகிம்சை வழியில் போராடி ஜெனரல் டயர் மாதிரியான ஆட்களோட மனசை மாத்திரலான்னு நினச்சிட்டு இருக்காரு அந்த மகான். ஆனால் இதயமே இல்லாத அவங்க கிட்ட அகிம்சை வழியில் போனால் நம்மளால எந்த காலத்துலேயும் சுதந்திரத்தை அடைய முடியாதுப்பா. நான் பண்ண இந்த செயலால் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. அம்மா, அழாதீங்கம்மா. நீங்கள் அழுதா நானும் அழுவேன். பிறகு இந்த பகத்சிங் தூக்கு மேடையை பார்த்து பயந்துட்டான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது சாகுற வயசாப்பா. எங்களை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? நம்ம எப்படி சாகுறோம், எப்ப சாகுறோங்கிறது முக்கியம் இல்லம்மா. யாருக்காக சாகுறோம், எதுக்காக சாகுறோங்கிறது தான் முக்கியம். அம்மா, நான் உங்களை பத்தி சிந்திக்காம நாட்டை பத்தி மட்டுமே சிந்திக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் ஒவ்வொரு முறையும் நம்ம நாட்டை பத்தி நினைக்கும் போதும் அதோட மொத்த உருவமா நீங்க தாமா தெரியுறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை அடிமைப்படுத்தி அராஜகம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்பா, நீங்க எனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. என்னப்பா சொல்லு. ஷர்மா, இந்த பையனை இன்டர்வியூ பண்ண சொல்லுங்க. எஸ் சார். என்னோட இந்த முடிவுக்காக பெருமைப்படுங்க. மற்ற இளைஞர்களோட அப்பாக்களுக்கு தூண்டுதலா இருங்க. அப்பதான் என்ன மாதிரி இன்னும் நிறைய பகத்சிங் உருவாவாங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இன்கிலாப் ஜிந்தாபாத். பகத்சிங், பகத்சிங், பா கொஞ்சம் நில்லுப்பா. அன்னைக்கு அவர் கூப்பிடும்போது திரும்பி பார்க்காம போயிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி மாறி இருக்காது. ஐயா, என்னேவா? ஆமாப்பா, உன்னதான். ஐயா, என் பேரு பகத்சிங் கிடையாது, ரவீந்திர கௌஷிக். அட, பேர் என்ன வேணா இருந்துட்டு போட்டும்பா. ஆனா ஒரு நிமிஷம் பகத்சிங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டியப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாரையும் பாரு, எவ்வளோ அமைதியா சோகத்தோட வீட்டுக்கு போறாங்க. குறைஞ்சது இன்னைக்கு ஒரு நைட்டாவது பகத்சிங்கா நீ பேசல அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்க பேரு? என் பேர் அரவிந்த்பா. சரிங்க ஐயா. சரி தம்பி, நீ ஏன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? பம்பாய் போனா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குப்பா. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நமக்கு இந்த நாடகம்தான். மக்களோட கைத்தட்ட நேரடியா கேட்கணும். அதுவும் இல்லாம எனக்கு இது மாதிரி தேச தலைவர்களை பத்தி நிறைய டிராமால நடிக்கணும்னு ஆசை. பரவாயில்லையே. ஆமா ஐயா, இன்னைக்கு நம்ம சுதந்திரமா வாழுறோம்னா அது இவங்களை போல சுதந்திர போராட்ட வீரர்களால தானே. ஆமா ஆமா, சரியா சொன்ன. சரிப்பா, உன்கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. என்ன ரவீந்தர், இப்பதான் வரியா? ஆமாப்பா, ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு. ட்ராமால நல்ல கூட்டம்பா. நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க தெரியுமா? அது இருக்கட்டும், அந்த கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண சொன்ன, பண்ணியா? அது மறந்துட்டேன்பா. நாளைக்கு கண்டிப்பா பண்ணிடுறேன். நாளைக்கு எப்படி பண்ணுவ? இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கேன். டிராமா ஆக்டிங்லாம் லக்னோ வரைக்கும் போக முடியுது, ஆனா இந்த சின்ன விஷயத்த பண்ண முடியல. நீ என்னதான் பண்ண போற? அப்பா, அவன் வந்த உடனே ஏன்பா இப்படி பண்றீங்க? ரவீந்திரா, நீ உன் ரூம்க்கு போ, அக்கா காஃபி கொண்டு வரேன். சரிக்கா. தம்பி,
என்ன பண்றப்பா? புக்லாம் அப்புறம் படிக்கலாம். வா, வந்து காஃபியை குடி. ரவீந்திரா, அப்பாவை ஏன் கோவப்படுத்துற? நீ அந்த வேலைக்கு போறியோ இல்லையோ, அப்பா சொன்ன மாதிரி அப்ளை பண்ணியாவது வைக்கலாம்ல? அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுக்கா. சரி, நீ என்னதான் பண்ண போற? உன் மனசுல என்ன இருக்கு? அக்கா, எனக்கு இந்த ஆஃபீஸ் போய் ஒரு டேபிள்ல உட்காந்து ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் செய்யற வேலையால இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்கணும். அப்போ அப்பாவை மாதிரி ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணு. ஆனா அதுக்கும் நீ தான் முயற்சி பண்ணணும். யாரும் உன்னை தேடி வந்து வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்பா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சார் போஸ்ட். யாருக்கு நான் போஸ்ட்டு? என்ன ரவீந்தர், லக்னோவிலேருந்து எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சு. உங்களை தான் ஆளை காணும். ஆமாம் ரவீந்தர், வேறு ஏரியாவில் போட்டுட்டாங்க. இது அப்பாட்ட கொடுத்துருங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ்லேயே போட்டுருங்க, அப்பா எடுத்துக்குவார். என் கையில் கொடுத்து எங்கேயாவது போயிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி, போஸ்ட் பாக்ஸ்லேயே போட்டுடுறேன். நீங்கள் இங்கே வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். சரிண்ணே, பார்ப்போம். ரவீந்திர கௌஷிக். ஆமாம், நீங்கள் அதுக்குள்ளே மறந்துட்டியா? போன வாரம் லக்னோவில் பார்த்தோமே, நான் கூட உன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பகத்சிங்கை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேனே. ஆமாம் ஆமாம், சாரி மறந்துட்டேன். உங்கள் பேர் கூட அரவிந்த். ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன இந்த பக்கம்? நான் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன். ஒரு வாரமாக இங்கே தான் இருக்கேன். அப்படியா? சரி சரி. என்ன டீ கடைக்கு போறியா? ஆமாம். ம் சரி, உனக்கு ட்ராமா மட்டும்தான் வேலையா இல்லை வேறு ஏதாவது வேலை பார்க்குறியா? இல்லை, வேலை தேடிட்டுருக்கேன். ம் ஓகே. நீ தேடுற மாதிரியான வேலை கிடைக்கலையா? அப்பா மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இல்லாட்டினாலும் ஆர்மியில் சேரலாமே. நீ நினச்ச மாதிரி நாட்டுக்கு சேவை செய்யலாம். ஹலோ, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? என் கூட கொஞ்சம் வாயேன், உட்காந்து பேசலாம். இல்லை வேணாம். பயப்படாத ரவீந்தர், ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அரவிந்த். சார், இவர் தான் மிஸ்டர் ரவீந்திர கௌஷிக். எஸ் ஐ நோ. ஹலோ ரவீந்தர். சார், யார் நீங்கள்? எதுக்கு என்ன இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க? ஐ எம் ஷர்மா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ரா. ராவா? அப்படின்னா? இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அது எனக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஆனால் ரான்னு எதையும் கேள்விப்பட்டது இல்லையே. சரிதான், ராவை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். we have just started. 3 வருஷம் தான் ஆகுது. வெரி யங். அடுத்தடுத்து 2 வார்ஸ், இண்டோ சைனா, இண்டோ பாக், ரீசெண்டாக நடந்த பங்களாதேஷோட செப்பரேஷன். இனி ஃப்யூச்சரில் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆர்மி மட்டும் போதாது, ரா மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் தேவை. ராவை இன்னும் பலமான ஒரு என்டிட்டியாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். சார் சாரி, ஆனால் இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ரவீந்தர், நீ ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை, ஒரு ட்ரூ பேட்ரியாட். உன்ன மாதிரி ஒருத்தரை தான் தேடிட்டுருக்கோம். ஆர்மியில் உனக்கான வேலை ஒன்று இருக்குது. ஆர்மியா? சார், நான் சோல்ஜர் கிடையாது. ஆர்மியை பற்றி எதுவும் தெரியாது. ரவீந்தர், நீ நினைக்கிற மாதிரி இது நேருக்கு நேராக போடுற சண்டை இல்லை. இதில் தோல்வியோ வெற்றியோ எதுவும் ஓம் பேருக்கு பின்னாடி வராது. ஆனால் போர்க்களத்தில் நடக்கிற சண்டையில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான வேலை இது. என்ன வேலை? இப்போ நீ பண்ணுற அதே வேலை தான். ட்ராமா ஸ்டேஜில் ஒரு கேரக்டராக நடிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் சொல்கிற இடத்துல சொல்கிற கேரக்டரில் நடிக்கணும். நீங்கள் சொல்கிற இடமா? எந்த இடம்? பாகிஸ்தான். பாகிஸ்தானா? எஸ், நீ நம்ம நாட்டுக்காக பாகிஸ்தானுக்கு போய் ஒரு ஆக்டிவ் ஸ்பை ஏஜென்ட்டாக இருக்கணும். சார், ஆர்மிங்கிறீங்க, பாகிஸ்தான்கிறீங்க, ஸ்பைங்கிறீங்க. நான் வெறும் நடிகை சார். கூடவே கொஞ்சம் தேசப்பற்றும் இருக்குது, அவ்வளோதான். அது போதும் ரவீந்தர். இது சாதாரண மிலிட்ரி ஆப்ரேஷன் கிடையாது. உன்னை போல ஒரு நல்ல நடிகனால தான் இதை செய்ய முடியும். தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ள தன்னோட உணர்வுகளை கடத்த தெரியணும். தன்னோட அடையாளத்தை மாற்றி புது அடையாளத்தோட வாழ தெரிகிற ஒரு எஸ்பியனாஜ் ஏஜென்ட்டாக இருக்கணும். ஆனால் என்னை விட நல்ல கலைஞர்கள்லாம் இருக்காங்க, அதுவும் என்னை விட அதிகமான தேசப்பற்றோட. அது மட்டுமே காரணம் கிடையாது.
பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற உன்னோட பூர்வீகம் கங்கா நகர். பஞ்சாபியும் உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு பாகிஸ்தானியாக உன்னால் ஈஸியாக மாற முடியும். ஐ மீன் அ லைஃப் இந்தியன் ஏஜென்ட் இன் பாகிஸ்தான். சார் அது நான் நோ ப்ராப்ளம், டேக் ஏ டைம் டு டிசைட். உனக்கு ஓகேனா டெல்லிக்கு வா. சேலரி மற்ற பெனிஃபிட்ஸை பற்றிலாம் கவலைப்படாத. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது. யோசிச்சுப்பார். ஓகே? ஓகே சார். அரவிந்த், இவரை ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம், நீ எங்கே போகிற, என்ன வேலை பார்க்க போகிறன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ரவீந்தர், யுவர் சோசன். நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ட்ராமாவில் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்க போறியா, இல்லைனா உண்மையான வீரனா மாறி போர்க்களத்துக்கு போறியா? முடிவு உன் கையில். ரவீந்தர், யுவர் சோசன். நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் ட்ராமாவில் மட்டுமே நடிச்சிக்கிட்டு இருக்க போறியா, இல்லைனா உண்மையான வீரனா மாறி போர்க்களத்துக்கு போறியா? முடிவு உன் கையில். அக்கா. என்ன ரவீந்தர், சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? நான் டெல்லி போகிறேங்க்கா. என்ன டிராமாவா? ரூபா ஏதாவது வேணுமா? இல்லைக்கா, ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேலையா? ஆமாக்கா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவீந்தர். அப்பா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரவீந்தர், தூங்குறதுக்கெல்லாம் அங்கே வசதியாக இருக்குமா? அப்பா, அதெல்லாம் எந்த கவலையும் இல்லை. எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குவாங்க. சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதையாக போ. வாரத்துக்கு ஒரு லெட்டராவது போடு, சரியா? சரிப்பா. நல்லபடியாக வேலையை பாரு. இடையில எப்போவாவது லீவு கிடைச்சா வந்துட்டு போ. சரிப்பா. சரி, ட்ரெயின் கிளம்ப போகுது, நீ ஏறு. How may I help you, sir? ஷர்மா சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, அவங்க தான் வர சொன்னாங்க. என்ன விஷயமா பார்க்கணும்? அது ஹலோ, நீங்கள் தான் ரவீந்திர கௌஷிகா? ஆமாம் சார். நைஸ் டு மீட் யூ. ஓகே மாயா, I'll take care of him. ஓகே சார். மாயா, ரெஜிஸ்டரில் எதுவும் என்ட்ரி பண்ண வேண்டாம். எஸ் சார். ரவீந்தர், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. இப்போ ஷர்மா சார் உங்களை மீட் பண்ணுவார். வெல்கம் ரவீந்தர். உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்னோடய ஃபேமிலிக்கு எதை பற்றியும் சொல்லலை. ஏதோ ஒரு வேலைக்கு வந்த மாதிரி வந்துட்டேன். ஐ ஜஸ்ட் சரண்டர் மை செல்ஃப் டு அவர் கண்ட்ரி. ஹாப்பி டு ஹியர் தட் ரவீந்தர். கவலைப்படாத, இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம நாட்டுக்காக தன்னை சரண்டர் பண்ணிக்கிட்டவங்க தான். உன்னோட ஃபேமிலியை பொறுத்தவரை நீ ஒரு ரெகுலர் வேலைக்கு போகிற சராசரி ஆளாக தான் இருப்ப. முதல்ல உனக்கு ஒரு ஸ்பைக்கு தேவையான ட்ரைனிங் கொடுப்போம். அது கூடவே பாகிஸ்தானோட கல்ச்சர், அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் பற்றின ட்ரைனிங்கும் இருக்கும். அதுக்கு நீ அம்ரித்சர் போகணும். அம்ரித்சரா? ஆமாம், எல்லா ட்ரைனிங்கும் அங்கே முடிஞ்ச பிறகு தான் உன்னோட உண்மையான வேலை ஆரம்பமாகும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து நீ கிளம்பணும். எல்லாமே தயாராக இருக்குது. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை சார், நான் ரெடி. குட். ரவீந்திர கௌஷிக்? ஆமாம், நீங்கள்? இந்த தொப்பியை போட்டுக்கோ. எதுவும் பேசாமல் என் பின்னாடியே வா. லக்கேஜ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பேக்கை மட்டும் தூக்குறீங்களா? ஒரு டீ போடுங்க. இல்லை, நான் டீ குடிக்க மாட்டேன், காஃபி தான். ஓ, எனக்கு இல்லையா? சரி, எப்படி போகணும்? எவ்வளோ தூரம் இப்படியே நடக்கிறது? எங்கேயும் நடக்க வேணாம். அங்கே ஒரு ரெட் கலர் கார் நிற்குது பார், அதில் போய் ஏறிக்கோ. சரி. டீ எவ்வளோ ஆச்சு? இன்னும் எவ்வளோ நேரங்க ஆகும்? அரை மணி நேரம் ஆகும். ஓ சரி. உங்கள் பேர் என்ன? இனி யார்கிட்டையும் நீயா பேசாத. நான் உன்னை ஒரு ஆர்ச் பக்கத்தில் ட்ராப் பண்ணிடுவேன். அங்கேருந்து 500 மீட்டர் உள்ளே நடந்தா ட்ரைனிங் பண்ண போகிற இடம் வந்துடும். சரி சரி. எனக்கு முதல் முறையாக வேற ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிற மாதிரியான
ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அங்கே இருந்த மனிதர்கள், அந்த இடம் எல்லாமே புதுசா இருந்துச்சு. கொஞ்ச தூரம் நடந்த பிறகுதான் அந்த டிரைவர் சொன்ன இடம் வந்துச்சு. என்ன வேற ஒரு ஆளா மாத்த போற அந்த இடம். ரவீந்திர கௌஷிக். ஆமா, நீங்க? என் பின்னாடி வா. ஹலோ மிஸ்டர் ரவீந்தர் கௌஷிக், என் பேர் திவாரி, உங்களோட இந்த ட்ரைனிங் ப்ராசஸோட சூப்பர்வைசர். இது மிஸ்டர் கரம்சந்த், பேசிக் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கான ட்ரெயினர். இது ஷேக் அப்துல் ஹமீத், உங்களுக்கு உருதுவும் குரானும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானி முஸ்லீம்ஸோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட பழக்க வழக்கங்கள், இது எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஓகே சார், எனக்கு இங்கே வந்ததே ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருந்துச்சு. ரவீந்தர், உங்களுக்கு உருது தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு தெரியும், எங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஓகே ரவீந்தர், நாளையிலேருந்து உங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். எழுந்துரு, கிரவுண்டுக்கு போக நேரமாகிடுச்சு. என்னது கிரவுண்டா? மணி எத்தனை? மணி 4:30 தான் ஆகுது. இப்போவே வா. இன்னும் 15 மினிட்ஸில் நீ கிரவுண்டில் இருக்கணும். குட் மார்னிங் சார். ரவீந்தர், ஸ்பை ஏஜென்ட் தான் உன்னோட அல்டிமேட் கோலாக இருந்தாலும் பேசிக் மிலிட்ரி ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. குறிப்பாக ஃபிட்னஸ். அடுத்த சில வாரங்களுக்கு கண்டினியூஸ் ஃபிட்னஸ் ட்ரைனிங் இருக்கும். ஓகே சார். அங்கே தெரியுது பாரு ஒரு போல். ஆமாம். இங்கேருந்து அந்த போல் டிஸ்டன்ஸை 15 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணணும். அது உன்னால் எப்போ முடியுதோ அதுதான் உன் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கோட லாஸ்ட் டே. ஆனால் இந்த கிளைமேட்டில் அதை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் தெர் ஆர் சம் ரொட்டீன்ஸ் ஐல் டீச் யூ. அடுத்ததா டெய்லி ஈவினிங் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ட்ரைனிங். காட் இட்? எஸ் சார். நவ் ரன். ரவீந்தர், நம்ம எந்த மதத்தை பின்பற்றோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கடவுள் காட்டிய பாதையில் நடக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். எல்லா மதங்களோட ஆரம்பமும் முடிவும் ஒன்று தான். அதுக்கு நடுவில் இருக்கிற பாதைகள் தான் வேற. அதில் எது சிறந்த பாதைங்கிற சண்டை தேவையில்லாத ஒன்று. முஸ்லீம்னு சொன்னாலே அவங்க பாகிஸ்தான்காரங்கன்னு சொல்லிட முடியாது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனோட வாழ்க்கை முறையும் அவன் வாழ்கிற இடத்தை பொறுத்து, அங்கே இருக்கிற மொழி கலாச்சாரத்தை பொறுத்து தான் அமையும். இந்தியாவில் இருக்க பல முஸ்லிம்ஸ்க்கு உருது தெரியாது. எப்பவுமே எந்த ஒரு மனிதனையும் மதம் சார்ந்து அடையாளப்படுத்த முடியாது. ஆனால் சார், அந்த மதத்தை வச்சு தானே தங்களுக்கான அதிகாரத்தை பலப்படுத்துறாங்க, தங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க. அதுதான் அரசியல். நீ புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். பாகிஸ்தானில் உன்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்தியா மேலேயும் ஹிந்துக்கள் மேலேயும் எந்தவித வன்மமும் வெறியோ இருக்காது. அவங்களோட அன்றாட பழப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்தியாலேயும் அப்படிதான். வயிறு நிறைய சாப்பிட்டு அது செரிமானம் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க தான் அந்த நேரத்தை அரசியல் பேசுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த உலகத்துல பாதி பேருக்கு தன்னோட பசி தீர சாப்பிட்றதுக்கே வழி இல்லை. அதனால எப்பவுமே உன்னோட பார்வை மனிதர்கள் மேல இருக்கக்கூடாது, அவங்கள சுத்தி இருக்கிற அரசியல் மேலதான் இருக்கணும். அந்த அரசியல் செய்யும் அதிகாரத்து மேலதான் இருக்கணும். புரியுதா? புரியுது. இப்போ அந்த குரானை எடு. ரவீந்தர், இன்னைக்கு 4வது நாள். ஆனால் நான் எதிர்பார்த்த அவுட்புட் இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. சார், நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த புது இடம், புது கிளைமேட். எங்கே பார், நான் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயர் அதிகாரியும் நீ சொல்கிற காரணத்தை கேட்க மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர பாதையை நீ தான் கண்டுபிடிக்கணும். ரவீந்தர், கா தேராம் வா கா நாம். हमारा नाम रविंदर है. தப்பு, மறுபடியும் படி. ரவீந்தர், பி ஃபோக்கஸ். உன் துப்பாக்கிலேருந்து வர புல்லட் உன் முன்னாடி இருக்கிற டார்கெட்டை தான் சிதறடிக்கணும், உன் கவனத்தை இல்லை. சார், என்னால் முட்டியை மடக்கவே முடியல, வரைஞ்சு போன மாதிரி இருக்கு. அப்படியா? காட்டு. பாருங்க சார். இப்போ மடங்கும். தெரிஞ்சு ஓடு. ரவீந்தர், உன் மைண்ட் மாதிரியே உன் மசில்ஸும் இன்னும் ஃப்ரீ ஆகலை. இது ரெண்டுமே ஃப்ரீயானதான் உன் பேச்சை கேட்கும். அல் ஹிஜர் சூரா 37 இல்லை, சூரா 28. தப்பு. ரவீந்தர், உருது உன்னால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சீக்கிரமே அதில் கை தேர்ந்த ஆளா உன்னால மாற முடியும். ஆனால் குரானை இன்னும் கவனமாக படி.
இன்னும் கொஞ்ச நாள்ல அதுதான் உன் வாழ்க்கையா மாறப்போகுது. இன்னைக்கு டே 15. ரவீந்தர், உன்கிட்ட ஒரு சில முன்னேற்றங்கள் தெரியுது. அதே நேரம் ஒரு சில தப்பை தொடர்ந்து பண்ற. எல்லா துப்பாக்கியுமே ஒரே மாதிரி பிடிக்கக்கூடாது. மனிதர்களை போலவே துப்பாக்கிக்கும் தனித்தனி தன்மைகள் இருக்குது. இப்படி பிடி. இப்ப ஷூட் பண்ணு. ரவீந்தர், உன்னோட பார்வையும் எண்ணமோ உனக்கு முன்னாடி இருக்கிற டார்கெட்டில் தான் இருக்கணும். உன்னோட குறி நேராக இருக்கும்போது துப்பாக்கி பின்னாடி சுடாது. பயப்படாது. ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அங்கமா இருக்கிறது 5 வேளை நமாஸ் பண்றது. அதை சரியா பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். உன்னோட செய்முறைகள் எல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா இன்னும் அது உன்னோட உடல் மொழியோட சேரல. ரவீந்தர், இன்னைக்கு டே 25. டார்கெட் 22 seconds. இல்ல 20 seconds. சூரா 89. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிம பிஹாஸல் பலாத் வா அன்த ஹில்லம் பிஹாஸல் பலாத் வா வாலிதின் வா மா வலாத். 40வது நாள் 14.5 செகண்ட்ஸில் ஹோல் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்க. ஷூட்டிங் டார்கெட் 10 out of 10. குட். நேற்று ஒரு லோக்கல் ஜமாத்தில் போய் தொழுதேன். எந்த கண்களுமே என்னை சந்தேகத்தோடு பார்க்கல. அங்கிருந்த மக்கள்கிட்ட சகஜமாக பேச முடிஞ்சுது. சில பேர் ரகசியமாக வந்து நீங்கள் பாகிஸ்தானியான்னு கேட்டாங்க. ஐ திங்க் ஐ எம் ரெடி ஃபார் த மிஷன். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சீக்கிரமா மிஷனுக்கு தயாராகிட்டேன். ஆனா பெரிய பெரிய பிரச்சனைகளால தர முடியாத அனுபவத்தை கூட களத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சுலபமா சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல அதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய வேலை நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமா இருக்கும். ஓகே ரவீந்தர், ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். உங்களோட ரியல் அசைன்மெண்ட்டுக்கு முன்னாடி வேறு சில அசைன்மெண்ட்ஸை நீங்கள் செஞ்சு முடிக்கணும். உங்களோட முதல் அசைன்மெண்ட், ராவி நதிக்கரை வழியாக பாகிஸ்தானுக்குள்ளே போகணும். அங்கே ஒரு வாரம் ஸ்டே பண்ணி நம்ம மெசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து இன்டெலிஜென்ஸை கலெக்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே போனதும் நம்ம மெசஞ்சர்ஸில் ஒருத்தர் உங்களை தேடி வருவார். ஆனால் ரவீந்தர், இந்த மிஷனுக்கு முன்னாடி நீ வேணும்னா இன்னும் 1 or 2 weeks டைம் எடுத்துக்கலாம். நோ சார், ஐ எம் ரெடி. ராவி நதிக்கரையில் தனியாக நின்றுட்டு இருந்தேன். தண்ணி கம்மியாக ஓடினாலும் அந்த சத்தமும் உடலை கூசுகிற குளிர் காத்தும் என் பயத்தை இன்னும் அதிகமாக்குச்சு. என்னை பாகிஸ்தான் பார்டர் உள்ள கூட்டிகிட்டு போக ஒரு மெசஞ்சர் வருவான்னு சொன்னாங்க. அவனுக்காக தான் காத்துட்ருக்கேன். வரவன் என்கிட்ட இந்த ஆற்றை கடந்து போன மட்டும் சொல்லிடக்கூடாது. நீ தான் ஷர்மா சார் சொன்ன புது ஆளா? ஆமாம். ஆமாம், உனக்கு நீச்சல் தெரியும்? ஏதோ கொஞ்சம் தெரியும். சரி சரி, நல்லா கவனி. அதோ அந்த மரத்துக்கு கீழே வெளிச்சம் தெரியுது பார்த்தியா? அது வழியாக தான் நீ இந்த ஆற்றை கடக்கணும். அங்கே ஒரு சின்ன கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் தான் நம்ம ராவோட சேஃப் ஹவுஸ் இருக்குது. இந்தா சாவி, நைட் அங்கே தங்கு. எது, பாகிஸ்தானில் ராவோட சேஃப் ஹவுஸா? இல்லை இல்லை, அந்த கிராமம் இந்தியாவில் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் போனால் தான் பாகிஸ்தான் வரும். காலைல சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து ஒரு மெசஞ்சர் வருவான். மற்ற விஷயத்தெல்லாம் அவன் சொல்லுவான். இந்த ஆற்றுல தண்ணி எவ்வளோ இருக்கும்? எனக்கு அவ்வளோவா நீச்சல் தெரியாது. பயப்படாத, இப்போ அவ்வளோ தண்ணி இல்லை, நீந்தாமல் நடந்தே கூட போய்க்கலாம். சரி, அது என்ன பையில? அது என்னோட வெப்பன்ஸ். இங்கே வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. கூட என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம். என்னது இது? இதுதான் என்னோட வெப்பன். சரி, கிளம்பு சீக்கிரம். இங்கேருந்து சரியாக 10 கிலோமீட்டர். இப்போ கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ளே போய் சேர முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் பார்டர் ஃபோர்ஸ் பேட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் முதல்ல கோட் வேர்ட் கேட்கணும், அப்புறம்தான் பேசணும். கோட் வேர்டா? அதை எப்படி கேட்குறது? உங்கள் பேர் என்னன்னு நீ கேட்டினா பதிலுக்கு அவங்க பேராசைட்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட யாராவது பேரை கேட்டால் நீயும் பேராசைட்னு தான் சொல்லணும். இதுவரை நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ தனிமையை உணர்ந்ததே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா, அப்பான்னு எப்போவுமே என்னை சுற்றி யாராவது இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு தனிமையவே என் வாழ்க்கையாக மாற்ற போகுதுங்கிறது அப்போ எனக்கு தெரியல. உன் பேர் என்ன? பேரசைட்.
புதுசா? ஆமா. அந்த தண்ணி கேன் எடு. தண்ணியா? எங்க இருக்கு? உன் பின்னாடி இருக்கிறது ஷவர் இல்லை, டோரு தான். அதை நல்லா தள்ளு. இதுல ஒரு ரேடியோ டிவைஸ் இருக்கு. அது அங்கேயே இருக்கட்டும். தண்ணி இருக்கா? ஆமா இருக்கு. அது கூடவே ஒரு பார்சலும் இருக்கு. சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ம், அது உனக்கு தான். அவன் எதுவுமே உன்கிட்ட சொல்லலையா? சொன்னாரு, ஆனா இதை பத்தி சொல்லல. சாப்பாடு எப்படி வந்துச்சு? இந்த கிராமத்தில் இருக்க சில பேர் இந்தியன் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள்லாம் அப்பப்போ செய்வாங்க. சிலரா? அப்ப மற்றவங்களாம்? மற்றவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, ஆனால் தைரியம் தான் பத்தலை. சரி, நம்ம எப்போ கிளம்பணும்? இன்னும் 2 நாளைக்கு நான் எங்கேயும் போக முடியாது. பிலால் மாட்டிக்கிட்டான். பிலாலா? அது யாரு? பிலால் முகமது, நம்மளோட பிரைமரி சோர்ஸ். பாகிஸ்தான் மிலிட்ரி அவனை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்லை. அவனை 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க. அவனை தூண்டிலாக வச்சு நம்மளை பிடிக்கிறதா அவங்க பிளான். இனி அவன் கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அவங்ககிட்ட எதுவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கா? பிலாலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பார்டரில் நடக்கிற சின்ன சின்ன அசைவுகள் கூட அவனுக்கு தெரியும். கொஞ்ச நாள் இங்கே இருப்பான், அடுத்த கொஞ்ச நாள் பஞ்சாப் பார்டரில் இருப்பான், ஒரு சில நேரம் ஜம்முலையும் இருப்பான். இன்னும் 2-3 நாளில் பார்டரில் நடக்க போகிற ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னு சொன்னான். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே அவனை பாகிஸ்தான் ஃபோர்ஸ் சுற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? திரும்ப போ. வேற என்ன பண்ணுறது? திரும்பி போகவா? உடனே போக வேண்டாம். நைட் இங்கே இரு. சரியான நேரம் பார்த்து சொல்கிறேன், அப்போ கிளம்பு. சரி, சாப்பாடை சாப்பிட வேஸ்ட் பண்ணிடாத. என்னால் எப்படி திரும்பி போக முடியும்? என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. இங்கே பார், இல்லாத இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நீ ஒன்றும் ஸ்பை இல்லை, வெறும் மெசேஞ்சர். மெசேஜ் இருந்தால் பாஸ் பண்ணு, இல்லைனா நோ மெசேஜ்னு சொல்லிடு, அவ்வளோதான். இல்லை, நான் பிலாலை பார்த்தாகணும். அவன் எங்கே இருப்பான்? எப்படி போகணும்? அப்புறம் உன் இஷ்டம். இந்த கிராமத்துலேருந்து விவசாய பொருள்லாம் ஏற்றிட்டு காலையில் ஒரு வேன் கிளம்பும். அது பக்கத்தில் இருக்க டவுன் மார்க்கெட்டுக்கு தான் போகும். அங்கே போனால் நீ பிலாலை பார்க்கலாம். மார்க்கெட்லையா? ஆமாம், மார்க்கெட்டோட இடது பக்கம் 4-5 பீஃப் கடை இருக்கும். அதில் இருக்க கடைசி கடை எப்போவுமே பூட்டி தான் இருக்கும். அதோட வாசலில் தான் உட்காந்துருப்பான். என்னை பார்த்ததும் ஏதாவது சிக்னல் கொடுப்பான், ஆனால் உன்னை யாருன்னே உனக்கு தெரியாது. அதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, ஆர்வ கோளாறில் போய் பாகிஸ்தான் மிலிட்ரி கிட்ட மாட்டிக்காத. பிறகு உன்னால் இந்தியாவுக்கு திரும்பவே முடியாது. அந்த வேன் இங்கேருந்து எப்போ கிளம்பும்? மணி இப்போ என்ன 1, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. 4 மணிக்கு அந்த வேன் இங்கேருந்து கிளம்பும். ஆனால் அதில் வசதியாக உட்காந்துட்டுலாம் போக முடியாது. பின்னாடி காய்கறிகளோட ஒன்றா சேர்ந்து தான் போகணும். இப்போவும் ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி, அது என்ன பை உள்ள என்ன வச்சிருக்க? காட்டு. என்ன இதெல்லாம்? இது எனக்கு தேவைப்படும், நீ கிளம்பு. முதல் முறையா பாகிஸ்தானுக்குள்ள போறேன், அதுவும் ஒரு ட்ரக்ல ஒளிஞ்சுக்கிட்டு. எப்படியாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட, முக்கியமா உயிரோட திரும்பி வரணும். ஹலோ மைக் 1, பிலால் என்ன பண்ணுறான்? அந்த கடையில் தான் உட்காந்துட்டு இருக்கான். இது வரைக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை. அவன் கூட பேசுறது யாரு? அந்த பீஃப் கடைக்காரர் சார். ஜஸ்ட் கேஷுவல் டாக். ஓகே, க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அவங்க கூட சந்தேகம் படுபடியா யார் பேசினாலும் ஜஸ்ட் ஷூட் தம் ஆன் த நீ ஃபர்ஸ்ட், அப்புறமா விசாரிச்சுக்கலாம். எஸ் சார். ஐயா பெரியவரே, இங்கே வாங்க. ஃப்ரெஷ்ஷான பீஃபு இங்கே வாங்க. ஐயா இங்கே வாங்க, ஃப்ரெஷ்ஷான பீஃபு, மற்றவங்க மாதிரி கிடையாது, இன்னைக்கு காலையில் வெட்டினது. வாங்க வாங்க. எங்கே போகிறீங்க? கிலோ எவ்வளவு? கிலோ 50 ரூபா. 50 ரூபாயா? எனக்கு வேணாம், பக்கத்து கடையில் வாங்கிக்கிறேன். ஐயா இங்கே எல்லா கடையிலும் அதே ரேட்டு தான். எங்கே போகிறீங்க? கடை அவ்வளோதான். ஏப்பா பிலாலு, உன் கடைக்கு தான் வராது, நீயே பார்த்துக்க. என்னங்கய்யா வேணும்? தம்பி, பீஃபு கிலோ 50 சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லையா? அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? வேணா வாங்கிட்டு போங்க, இல்லை கிளம்புங்க. எப்பா, உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது, கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. யோ, ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன், போயிடுறேன் பிலால். அதுக்கு முன்னாடி அது என்ன இன்ஃபர்மேஷன், பார்டரில் என்ன நடக்க போகுது? ரியாக்ட் பண்ணாத, உன்னை சுற்றி ஃபோர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். உன் பேர் என்ன? பாரசைட். டேய் பெரியவரா அவரு, ஏதாவது பார்த்து பண்ணுங்க.
ஐயா இங்கே வாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? தம்பி 1 கிலோ 25 ரூபானா வாங்கிக்கிறேன்ப்பா. ஐயா என்னையா நீங்கள் பாதி ரேட்டுக்கு கேட்குறீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பிலாலு உடுப்பா நீ, அவர் போகட்டும். மைக் 2 பொசிஷனில் தானே இருக்கீங்க? எஸ் சார். வாட்ஸ் ஹேப்பனிங் தட்? பிலால்கிட்ட யாரோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் சார். யாரோ ஒரு பெரியவருக்காக பேரம் பேசிகிட்டு இருக்கான் சார். பேரம் பேசிகிட்டு இருக்கானா? ஓகே, பி கேர்ஃபுல், அலர்ட்டாக இருங்க. எஸ் சார். அட இரு. ஐயா பெரியாரே, உங்களுக்காக 35 ரூபா, இதான் கடைசி ரேட்டு, சரியா? சரிப்பா, என்னமோ போ. விலைவாசிலாம் இப்படி ஏறிக்கிட்டு போகுது. இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகுதோ. டேய் குர்ரா. ஐயா என்னங்க, பைய பிடிங்க, பைக்கில் இருக்கு, பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. சரி தம்பி, ரொம்ப நன்றி. வழிவிடு வழிவிடு. யோ யார் நீ? சீக்கிரம் கதவை போட்டு. யோ யார் நீ? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ஏய் இது என்னையா வேஷம்? தாடி மீச தோல்லாம் சுருக்கமா வயசான மாதிரியே இருக்க. அதுதான் மேக்கப். சரி வழிவிடு. ஓ இததான் வெப்பன்னு சொன்னியா? என்ன கொட்டுற? பீஃபா? பீஃப் இல்ல, நியூஸ். இங்க பாரு. பிலால் பிலால் கொடுத்தானா? ஆமா. என்ன நியூஸ்? நாளைக்கு நியூஸை கேளு. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும் நிலையில் இன்று அதிகாலை இந்திய எல்லையில் கடக்க முயன்ற 5 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் ராணுவம் துணையாக இருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் அவர்கள் செய்யவிருந்த பல அசம்பாவித செயல்களை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளதாக ராணுவ தளபதி கூறியுள்ளார். வெல்டன் ரவீந்தர், ஃபென்டாஸ்டிக். சீஃப் உங்களை ரொம்ப பாராட்டினாரு. கூடிய சீக்கிரமே உங்களை சந்திப்பார். ஷேக் கரம்சந்த், நீங்கள் ஒரு திறமையான ஏஜென்ட்டை உருவாக்கியிருக்கீங்க. என்னோட பாகிஸ்தான் அசைன்மெண்ட்டுக்கு பிறகு இன்னும் சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கான்னு அடுத்த சில மிஷன்ஸுக்கு அப்புறமா என்னோட ஒர்க்கால இம்ப்ரெஸ் ஆன சீஃப் இன்னைக்கு என்னை மீட் பண்ண போறாரு. என்னோட வாழ்க்கையில ஏற்பட போற இந்த சம்பவத்துக்கான முக்கிய புள்ளி. சீஃப், இதுதான் ரவீந்தர், நம்மளோட புது ஏஜென்ட். வெல்கம் ரவீந்தர். உங்களோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஷர்மா ரொம்ப சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் யூ நோ உங்களை எதுக்காக இங்கே ரெக்ரூட் பண்ணியிருக்கோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் சார், ஐ நோ அண்ட் ஐம் ரெடி. ரவீந்தர், ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துக்கங்க. உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்கள் முடிவை சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பாகிஸ்தான் போக போகிறது ஒரு லாங் டேர்ம் அசைன்மெண்ட்டுக்காக, கிட்டத்தட்ட ஒரு பெர்மனன்ட் டாஸ்க். நீங்கள் எப்போ திரும்ப இந்தியா வருவீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ டைம் எடுத்துக்கங்க, டிசைட் பண்ணுங்க. பட் உங்களோட இந்த ஜாப் நேச்சர் பற்றி வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? ஓகே சார். ரவீந்தர், பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எத்தனை மாசமாச்சு, ஒரு லெட்டர் கூட போடாம எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டியே. சாரிப்பா, கொஞ்சம் பிஸியான வேலை, என்னால லெட்டர் அனுப்ப முடியல. வா ரவீந்தர், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. என்ன பண்றியோ, எப்படி இருக்கியோ, ஒழுங்கா சாப்பிடுறியோன்னு நினைச்சு கவலையா இருந்த. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சரி சரி, அவன் உள்ள வரட்டும். வாசல்லே வச்சு எல்லாத்தையும் கேட்காத. நீ உள்ள வா ரவீந்தர். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? இருக்க. நீ உட்காரு, காஃபி கொண்டு வர. என் மேல கோவமாக்கா? உன்னை பாக்குற வர கோவமா தான் இருந்துச்சு. நல்லா 4 வார்த்தை கேட்கணும்னு தான் வச்சிருந்த. ஆனா உன் முகத்தை பார்த்ததும் அந்த கோவம் எல்லாம் காணாம போயிருச்சு. ரொம்ப சாரிக்கா. ரவீந்தர், நீ போனதுல இருந்து அப்பா டெய்லி காலையில எந்திரிச்சு போஸ்ட் பாக்ஸை திறந்து பார்க்காத நாளே கிடையாது. அதுல உன் லெட்டர் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவர் முகத்துல உருவாகிற அந்த ஏமாற்றம், யாராவது வீட்டு கதவை திறந்தா அது நீயா இருக்க மாட்டியான்னு ஓடி போய் பாக்குற அவரோட ஏக்கம், இதுக்கெல்லாம் எத்தனை சாரி சொன்னாலும் ஈடாகாது. ஒரு லெட்டர் போடுறதுக்கு என்ன அப்படி என்ன வேலை பாக்குற? மிலிட்ரிக்காரங்க மாதிரி நாட்டுக்காக காஷ்மீர்ல போய் நிக்கிற? அவங்க கூட ரெகுலரா வீட்டுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, தெரியும்ல? சரி சரி விடு, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு, காஃபி கொண்டு வர. அக்கா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். டயர்டா இருக்கு. சரி, சாப்பிட்டாவது தூங்கு. இல்ல வேணாக்கா. சாஷி, ரவீந்தர் என்ன பண்றான்னு போய் பாரு.
மதியானமும் சாப்பிட வரல. மணி 7 ஆச்சு. வந்து சாப்பிட சொல்லு. ரவீந்தர், என்ன பண்ற? காலையில இருந்து ரூம்குள்ளேயே இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி தெரியுது. காலையில நான் அப்படி சொல்லிட்டேன்னு ஏதாவது கோவமா இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்க சரியா தானே சொன்னீங்க. சரி, அப்ப ஏன் இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துருக்க? அக்கா, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒன்றை தொடுங்க. எதுக்கு? தொடுங்கக்கா. சரி, இந்தா. இப்பவாவது சொல்லு, என்ன விஷயம்? சொல்றேன்க்கா. சாஷி, ரவீந்தருக்கு இன்னொரு சப்பாத்தி வை. ஏன் இவ்வளோ கம்மியா சாப்பிடுற? அக்கா வேணாம், இல்லை போதும். அப்பா, அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? எனக்கு ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாள்ல துபாய் போறேன். துபாயா? ஆமாப்பா, இனி அடுத்து கொஞ்சம் வருஷத்துக்கு அங்கதான் வேலை நடக்க போகுது. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வா. அப்பா, எனக்கு அங்க வேலை அதிகமா இருக்கும். அடிக்கடி லெட்டர் போட முடியுமான்னு தெரியல. அடிக்கடி வர முடியாது. ஆனா கண்டிப்பா என்னால முடியிறப்ப லெட்டர் அனுப்புறேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாம இருங்க. எனக்கு அங்க எல்லா வசதியும் கிடைக்கும். சரிப்பா, போயிட்டு வா. ஆனா இன்னும் ஒரு 2-3 நாள் இங்க இருந்துட்டு போலாமே. சரிப்பா. ரவீந்தர். எஸ் சார். இந்த ஃபைலை பிடி. இதில் உனக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். Next, please. Yes. Your tickets, please. Yeah, here. Thank you, sir. Have a nice journey. Thank you. எல்லாரும் நான் துபாயில் வேலை பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ துபாய் ஏர்போர்ட்ல நின்றுட்டு இருக்கேன். இந்த ரவீந்திர கௌஷிக்கோட எல்லா அடையாளத்தையும் முழுசா மறந்துட்டு புது அடையாளங்களோட பாகிஸ்தான்ல போய் இறங்க போறேன். அங்கே என்னோட பேரு நபி அஹமத் ஷக்கீர். நான் பாகிஸ்தான் வந்து 3 வருஷம் ஆக போகுது. இந்த ஊர், இந்த மக்கள், நான் படிக்கிற காலேஜ், இது எல்லாமே பழகி போச்சு. உண்மையை சொன்னால் நான் கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானியாவே மாறிட்டேன். பட் ஐ எம் ஸ்டில் அ லைவ் இந்தியன் ஏஜென்ட். எனக்குள்ளே இருக்கிற ரவீந்திர கௌஷிக் அப்படியே தான் இருக்கான். இன்னும் 6 மாதத்துல காலேஜ் முடிய போகுது. அதுக்குள்ளே ஆர்மிக்குள்ளே என்டர் ஆகிற வழியை கண்டுபிடிக்கணும். தம்பி, உன் பேர் என்னப்பா? என்ன கேட்டீங்க? பேர் என்னன்னு கேட்டேன். நபி அஹமத் ஷக்கீர். நபி அஹமத், நல்ல பேர். ஊரில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான். ஊரில் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நானும் எங்கள் கிராமத்தில் விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன். சொந்த நிலம்லாம் இல்லை, கூலி வேலை தான். வருமானம் பத்தாம இங்கே வந்து ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம் தம்பி, நீ கராச்சி யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுற? லா படிக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி, நல்லா படிங்க தம்பி. இங்கேயே நிறுத்திக்கோங்க, நான் இந்த கேட்லேயே இறங்கிக்கிறேன். சரி தம்பி, போயிட்டு வரேன். சரிங்க. நபி, ஹே நபி, நபி. ஹே நசீர், சாரிடா, கவனிக்கல. இப்பதான் வரியா? ஆமா, நீ ஏன் ரிக்ஷால வந்த? ஆமாடா, அந்த ஏரியாவில் ஏதோ பிரச்சனை, பஸ் ஓடல, அதான் லேட் ஆயிரும்னு ரிக்ஷாவில் வந்தேன். சரி, நியூஸ் பேப்பர் பார்த்தியா? நியூஸ் பேப்பரில் என்ன? நம்ம ஆர்மியில் ரெக்ரூட்மெண்ட் நடக்குதான். உனக்கு இது நல்ல சான்ஸ், அப்ளை பண்ண. எங்க கொடு. ஆமாம், ஆனால் நம்ம இன்னும் 3rd இயர் முடிக்கலையே. இங்கே போட்டிருக்கப்ப 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸை அப்ளை பண்ணலாமா? நம்ம செலக்ட் ஆகிட்டா போஸ்டிங் நம்ம கிராஜுவேஷனுக்கு பிறகு தான் இருக்கும். அடா ஆமாடா, இது ஒரு நல்ல சான்ஸ். நான் பாகிஸ்தான் வந்து எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட் நசீர். முதல் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவன் தான். இங்கே இருக்கிற எல்லார் கூடவும் நல்லா பழக முடிஞ்சாலும் ஃப்ரெண்டுங்கிற இடத்துல அவன் மட்டும்தான் இருக்கான், எப்பவும் இருப்பான். ஹே நசீர், நான் ஆர்மியில் செலக்ட் ஆகிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் ட்ரைனிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர் நபி, கங்க்ராட்ஸ். நீ நினச்ச மாதிரியே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகிட்ட. ஆமாம் நசீர். சரி, நீ என்ன பண்ண போற? நான் இங்கே தான்டா லாயராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். இல்லைன்னா அப்பா கூட பிஸ்னஸை பார்க்க போயிடுவேன். ஆனால் நபி, நீ ஒரு பெரிய ஆஃபீஸராக வருவாடா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏய் தேங்க்ஸ்ரா. டேய் நபி, ஒரு பாகிஸ்தானியா
நம்ம நாட்டுக்கு நேர்மையான ஆபீசரா நீ கண்டிப்பா இருப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நசீரை நான் அதுக்கப்புறம் பார்க்கல. ஆனா அவன் சொன்னது என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேர்மையான பாகிஸ்தானியா என்னால எப்படி இருக்க முடியும்? உயிர் நண்பன் கிட்ட பொய் வாக்குறுதி கொடுத்துட்டோமேன்னு இன்னைக்கு வரைக்குமே உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. எப்படியாச்சும் ட்ரைனிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆர்மி உள்ள நுழைஞ்சிடணும்னு வைராக்கியமா உழைச்சேன். ரொம்ப கடுமையான காலம் அது. பிசிக்கலாவும் மென்டலாவும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சேன். சில நேரங்கள்ல ஏன்டா இந்த அசைன்மெண்ட்டை ஒத்துக்கிட்டோன்னு கூட எனக்கு தோணிருக்கு. ஆனா என் நாடு என் மேல வச்ச நம்பிக்கைய பொய்யாக்கிற கூடாதுன்னு கடுமையா உழைச்சேன். ரைஃபிள் ஷூட்டிங், காம்பேட்னு எல்லாத்துலயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். 6 மாசம் கழிச்சு செலக்ஷன் டேவும் வந்துச்சு. இன்னைக்கு என் ட்ரைனிங்கோட கடைசி நாள். அம்ரித்சர்ல எனக்கு கொடுத்த ட்ரைனிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கு தான் யார் யார் எந்தெந்த டீம்னு அசைன் பண்ணுவாங்க. என்னோட பிளான் சரியா நடக்கணும்னா எப்படியாவது கமாண்டர் மொய்தீன் கான் ட்ரூப்ல சேரணும். ஆஃபீஸர்ஸ், இன்னைக்கு டே 30. உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு அவங்கவுங்க ட்ரூப்புக்கு போக போகிறீங்க. பிஃபோர் தட் ஐ லைக் டு அனௌன்ஸ் சம் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ். ரைஃபிள் ஷூட்டிங் தமீம் இக்பால். ஷேடோ அண்ட் ஸ்பையிங் இஜாஸ் அஹ்மத். ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் முகமது அலி ஜின்னா. ஸோ இவங்க தான் டாப் 3. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. பட் பிஃபோர் தட் we have one all-rounder. Best in rifle shooting, best in shadow and spying, best in strategical plan, best in field surveillance. He is Nabi Ahmed Shakir. Nabi, you wait. Yes, sir. நான் உனக்கு மட்டும் இன்னும் எந்த ட்ரூப்பும் அசைன் பண்ணல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நோ சார். கமாண்டர் மொய்தீன் கான் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? சார், அவர் எப்படி தெரியாம இருக்கும்? ஐ எம் a big fan of his work. குட். அவர் ஸ்பெசிஃபிக்காக உன்னை அவரோட ட்ரூப்பில் அசைன் பண்ண சொல்லியிருக்காரு. யா அல்லாஹ், இது என்னோட லைஃப்ல நடந்த முக்கியமான மொமெண்ட் சார். எஸ், இப்போ அவர் இந்தியா ஆக்குபைட் காஷ்மீரை மறுபடியும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கான ஆப்ரேஷனில் இருக்கார். ஸோ உனக்கு இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் போய் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. ஷோர் சார். மொய்தீன் சார். எஸ், ஐ எம் நபி அஹமத் ஷக்கீர். ஓகே, லெட்டர் அங்கே வச்சுட்டு ஃபீல்டுக்கு போ. சோல்ஜர்ஸ், இது நபி அஹ்மத் ஷாக்கீர், நியூ ஜாயினிங். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ நம்ம பண்ண போகிறது ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன். அடுத்த 2 மாதத்துக்குள்ள இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அது பாசிபிளா? நோ சார். ஏன் அப்படி சொல்கிற? இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை வச்சு இந்தியன்ஸோட பங்கர்ஸை அட்டாக் பண்ணலாம். அங்கே இருக்கிற சில சோல்ஜர்ஸை கேப்சர் பண்ணலாம். ஆனால் ஃபீல்டில் நம்மளோட அடுத்த மூவ் என்னன்னு ஈஸியாக கணிச்சிருவாங்க. எப்படி? லோக்கல் பீப்புளோட சப்போர்ட். கிட்டத்தட்ட அவங்க ஒரு இந்தியன் ஸ்பை மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. we need to break it. how will you do that? இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த மக்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. தென் அவங்கள ஸ்பையாக மாற்றுறாங்க. நம்மளை விட இந்த டெரேனை பற்றி இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு தான் பக்காவாக தெரியும். That's right. Do you have a plan? Yes, sir. I need 1 month. நமக்குன்னு சில ஸ்பைஸை உருவாக்கணும். இந்தியன் ஆர்மியோட ஆக்டிவிட்டீஸை தெரிஞ்சுக்கணும். Then we can attack. இதெல்லாம் நான் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஆல்ரெடி we tried this, but we failed. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அட்டாக் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். சார் ப்ளீஸ், ஒரு சான்ஸ் கொடுங்க. we can do this. 1 monthலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸ்பை டெப்ளாய்மெண்ட்டுக்கு 2 வாரம். அண்ட் தென் ஆக்ஷன். லெட்ஸ் see. Yes, sir. Wait. ரியாஸ், come here. எஸ் சார். ரியாஸ், இது நபி. கூட இருந்து சப்போர்ட் பண்ண. ஷியோர் சார். நபி, நீ எந்த ஊர்? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்க ஹலோ ஹலோ. எஸ் ரவீந்தர், கோ அஹெட். சார், காஷ்மீரில் இருக்கிற நம்ம பங்கர்ஸ் அட்டாக் பண்ண பாகிஸ்தான் ஆர்மியில் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட இமீடியட் பிளான். இப்போதைக்கு 2 வாரம் மட்டும்தான் பிளானை தள்ளி போட்டிருக்கேன். நம்ம ஆர்மி பங்கர்ஸில் இருந்த சோல்ஜர்ஸை வெக்கேட் பண்ணுங்க. இங்கே ஒரு பெரிய பிளான் நடக்குது.
அவங்களோட பிளானுக்கு ஒரு ஃபேக்கான விக்டரியை கொடுத்து அந்த பிளானை மொத்தமா காலி பண்ணணும். பட் ரவீந்தர், பங்கர்ஸை விட்டெல்லாம் போக முடியாது. We have areas to secure. சார், இப்போ நம்ம பதுங்கிறது பாயறதுக்கு தான். ப்ளீஸ் சார், we have a good opportunity. Okay, we believe in you. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த் சார். நபி, உன்னோட 2 weeks டைம் முடிஞ்சது. வாட்ஸ் தி அப்டேட்? சார், மை ஸ்பைஸ் ஆர் லைவ் நவ். ஒரு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? வெஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட்டில் அவங்களோட ஃபோர்ஸ் வீக்காக தான் இருக்குது. நம்மளோட அட்டாக் ஃபஸ்ட்டு ஈஸ்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த 2 வீக்ஸில் என்டையர் ரீஜனையும் கவர் பண்ணிடலாம். இந்த ஆப்ரேஷன் பேர் என்ன? ரியாஸ், நீ சொல்லு. சார், we can call this as Operation Snow. Good. Soldiers, prepare for the battle. அதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். We are going to ambush them. நபி, எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. யூ ஆர் கரெக்ட். அவங்க நம்மளை எதிர்பார்க்கல. எஸ் சார், ஆனால் இதுவரை ஒரு சோல்ஜர் கூட நம்ம கையில் சிக்கலை. நம்ம புல்லட்ஸுக்கும் இரையாகலை. ஒருவேளை நம்ம ஸ்ட்ராட்டஜியை கெஸ் பண்ணியிருப்பாங்களா? நபி, ஐ நோ வாட் டு டூ. ஐ ஆல்ரெடி கேவ் தி ஆர்டர்ஸ். நீ எதிர்பார்த்த பிணங்கள் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். Team Alpha to base. Come in. Come in. Team Alpha to base. மொய்தீன் ஹியர். என்ன விஷயம் சொல்லு. சார், இந்தியன் சோல்ஜர்ஸை கேப்சர் பண்ணிருக்கோம். என்ன பண்றது சார்? என்ன பண்றதா? ஜஸ்ட் ஃபக்கிங் ஷூட் them. அவனுங்க சாவற சத்தம் என் காதுல விழணும். எஸ் சார். ஹலோ ஹலோ. எஸ் ரவீந்தர், கோ ஹெட். சார், என்ன சார் இது? நான் தான் சொன்னனே, அவன் சைக்கோ மாதிரி வரான். ஏன் சார் நம்ம யூனிட்ஸை வெக்கேட் பண்ணல? இன்னைக்கு என்னால நம்ம சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ரவீந்தர், ரிலாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன். நம்மளால இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம சொல்றது எல்லாமே இங்க நடந்துராது. சார், இது நம்மளோட பிளான் சார். we need to alert them. நான் சர்மா சார் கிட்ட பேசணும் உடனே. என் கையெல்லாம் ரத்த கரையா இருக்கு. உங்களால, உங்க அலட்சியத்தால. ரவீந்தர், ஷர்மா ஹியர். சார், டோன்ட் கெட் எமோஷனல். இங்க யாரோட ரத்தமோ யார் கையிலயும் இல்ல. நம்ம வெறும் ஆயுதம், அவ்வளவுதான். நம்ம பிளான் படி சில விஷயங்கள் நடக்காம போலாம். நமக்கு அவுட்புட் தான் முக்கியம். உன்னோட ரேங்க் முக்கியம். we have bigger plans, you fool. சார், என்னால முடியல சார். யாராவது ஒருத்தருக்காவது நான் உண்மையா இருக்கணுமே. இந்த ரெட்ட வாழ்க்கை என்ன ஒவ்வொரு செகண்டும் கொண்டுகிட்டே இருக்குது சார். ரவீந்தர், உனக்கு எவ்வளவு அழணுமோ இன்னைக்கு நைட்டே அழுது முடிச்சிரு. நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. குட் நைட். காஷ்மீரில் நேற்று பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 10 இந்திய வீரர்கள் பலியாகினர். மேலும் சிலர் படுகாயமடைந்துள்ளனர். இது அனைத்திற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தி. நபி அகமது ஷக்கீர், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார், என்னாச்சு? நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒட்டுமொத்த இந்தியன் கவர்மெண்ட்டும் கதறிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஆமா சார், இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கிஃப்ட். இனி நீ வெறும் ஆபீசர் இல்ல, நம்ம ட்ரூப்பை லீட் பண்ண போற மேஜர் நபி அகமது ஷக்கீர். இது வரைக்கும் யாருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில்ல. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ மேஜர். மேஜரா பதவி உயர்வு கிடைச்சா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா என் நாட்டு சோல்ஜர்ஸை பலி கொடுத்து தான் இந்த பதவி கிடைச்சிருக்கு. இதை எப்படி என்னால செலிப்ரேட் பண்ண முடியும்? இருந்தாலும் இங்க இருக்கிறவங்களுக்காக செலிப்ரேட் பண்ற மாதிரி நடிச்சுதானே ஆகணும். அன்னைக்கு சாயங்காலம் என்னோட ப்ரமோஷனை கொண்டாட பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். அதுக்காக மார்க்கெட்டுக்கு போன அன்னைக்கு தான் அவளை முதல் முறையா பார்த்தேன். ஐயோ, சாரி சார், வெரி சாரி சார். கவனிக்காமல் அடிச்சிட்டேன். நான் ஆயிஷாவை பிடிக்க போனேன், தெரியாமல் உங்கள் மேலே அடிச்சிட்டேன். அவள் சின்ன பொண்ணு சார், அவள் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் தான் பாகிஸ்தான்ல நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைக்கான அர்த்தம்
அவகிட்ட இருந்து தான் ஆரம்பமாச்சு. அமானத். போர்க்களத்துல குண்டு சத்தங்களையும் மரண ஓலங்களையும் கேட்டு பழகின காதுகளுக்கு அவளோட குரல் வேற ஏதோ ஒரு புது உணர்வை கொடுத்துச்சு. அமானத். போர்க்களத்துல குண்டு சத்தங்களையும் மரண ஓலங்களையும் கேட்டு பழகின காதுகளுக்கு அவளோட குரல் வேற ஏதோ ஒரு புது உணர்வை கொடுத்துச்சு. ஹலோ சார். சார்? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சாரி சார், உங்கள் செலிப்ரேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டேன். நோ, இதில் என்ன இருக்கு? ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட். தேங்க்யூ சார். நீங்கள்? என் பேர் அமானத். நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம். அதுதான் எங்கள் வீடு. உங்கள் அப்பாவும் ஆர்மியில் இருக்காரா? ஆமாம், டெய்லரிங் யூனிட்டில் இருக்காரு. ஓ, ஓகே. பை த வே, என் பேர் நபி. தெரியும், மேஜர் நபி அஹமத் ஷக்கீர். டெய்லியும் எங்கள் அப்பா உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியா? ஓகே சார், நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். குட் நைட். குட் நைட். எனக்கு என்னமோ தெரியல, அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக அவள் திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு போன அந்த நொடி என்னை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போச்சு. கடந்த சில நாட்களாக நடந்த பல மோசமான நிகழ்வுகளால் தத்தளிச்சிட்டு இருந்த என் மனசை இந்த ஒரு நொடி அமைதிப்படுத்துச்சு. பல நாட்களுக்கு பிறகு கனவில்லாத தூக்கத்தை கொடுத்துச்சு. ஹலோ, ரவீந்தர் ஹியர். டெய்லி யூஷுவல் கால். லவுட் அண்ட் கிளியர். கோ அஹெட். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு மேஜராக ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. ஹை கமாண்டர்ஸ் எல்லாரும் வராங்க. எப்படியாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆர் அட்லீஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, காட் இட். ஹே, அங்க பாரு, உன்னோட ஹீரோ வந்துட்டாரு. ஹே, சும்மா அப்படி சொல்லாத. அவர் எல்லாருக்குமே ஹீரோ தான். ஆமாம், ஆனால் உனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, ஒன்றும் இல்லாமலா? உன்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே போறாரா? ஹே, சும்மா இருடி. சரி, அவர் பார்க்கலனா நீ ஏன் அவர் அப்படி விழுங்குற மாதிரி பார்த்த? அது அன்னைக்கு அவரோட தலையில் பால் பட்டுருச்சு. ஏதாவது காயம் இருக்கான்னு பார்த்தேன். ஓ, அப்படியா? அந்த காயத்துக்கு காரணம் யாரு? சார். என்ன? மொய்தீன் சார் உங்களை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லியிருக்காரு. ஹை கமாண்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன கூப்பிட்டாரா? எஸ் சார். சாரி சார். கமின் நபி. நான் இந்த மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியாது சார். இட்ஸ் ஓகே, உட்காரு. ஜென்டில்மேன், இன்னைக்கு இங்கே நம்ம பேச போகிற விஷயம் ஹைலி கிளாசிஃபைட். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் உண்டு. நாட் ஈவன் டு யுவர் சபார்டினேட்ஸ். நபி, இங்கே இருக்கிற எல்லாருமே ஹை கமாண்டர்ஸ். நீ மட்டும்தான் மேஜர். இருந்தாலும் உன்னை இதில் இன்வால்வ் பண்ணுறதுக்கான காரணம் உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். உன்னோட இன்புட் இல்லைனா ஆப்ரேஷன் ஸ்னோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது. தேங்க்யூ சார். ஆல்ரெடி இந்த ஃபைலில் என்ன பிளான் இருக்கு. யூ கேன் ஆட் யுவர் இன்புட்ஸ். கண்டிப்பாக சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். மதன், அந்த ஆப்ரேஷன் கோஸ்ட் அண்டையும் பேரலாக பண்ணிடலாமே. பேரலா? அப்துல், we are discussing something big. நம்மளோட இந்த பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணால் இந்தியா ஆக்கியபைட் காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீர்னு ஒன்று இருக்கவே இருக்காது. காஷ்மீர் ஒரு பாகிஸ்தான் ஸ்டேட்டாக மாறிடும். யூ மே பி ரைட், ஆனால் நம்மளோட எக்ஸிக்யூஷனுக்கு இதுவும் ரொம்ப முக்கியம். ஐ அக்ரி. அதை பற்றி நாளைக்கு பேசலாம். என்ன நபி, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்க? இல்லை சார், பிளானுக்கு என்ன? எக்ஸலண்ட்டாக இருக்குது சார். இதிலிருந்து இந்தியன் ஆர்மியால் தப்பிக்கவே முடியாது. ஜென்டில்மேன், டிஸ்போஸ். நபி, நீ இரு. மொய்தீன், நீயும். we need to discuss something. நபி, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்துல், என்னாச்சு? வெயிட், நீ சொல்லு நபி. அம்மா அப்பா 2 பேருமே லாகூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தாங்க. 2 பேருமே ஒரே ஊர் தான். அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அப்பா தான் வளர்த்தாங்க. அப்பாவும்
நான் லா 3rd இயர் படிக்கும்போது இறந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்துல்? ஏன் இதெல்லாம் கேட்குற? இல்லை, இவ்வளோ புத்திசாலித்தனமும் திறமையும் எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசித்தேன். ஓ, இதுக்கு தானா? நபி, பை த வே, இது அப்துல் ஹாலிக், ஹை கமாண்டர்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃபில்ட்ரேஷன் யூனிட்டோட ஹெட். ஆப்ரேஷன் ஸ்னோ, உன்னோட அந்த லாஸ்ட் மினிட் இன்டெல் இல்லைனா அந்த ஆப்ரேஷன் ஒரு கம்ப்ளீட் டிசாஸ்டராக போயிடும். உன்னை பற்றி நிறைய கேட்டிருக்கேன், இப்போ தான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். மொய்தீன், இவன் வயசில் நம்ம என்ன பண்ணிருந்தோம்? கமாண்டர் சொல்கிறத அப்படியே கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இவனை பார், நமக்கே ஐடியா சொல்லிட்டுருக்கிறான். எஸ், எக்ஸாக்ட்லி. மொய்தீன், ஆப்ரேஷன் கோஸ்ட் ஹண்டர் நபி லீட் பண்ணிட்டோம். கிரேட். நபி, இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நாளைக்கு பேசலாம். Now you can go back to your work. அதுக்குள்ள அடுத்த அட்டாக்குக்கு பாகிஸ்தான் ஆர்மி ரெடி ஆயிருச்சு. இந்த முறை அவங்க மோட்டிவ் ரொம்ப பெருசு. ஆப்ரேஷன் ஸ்னோவில் நடந்த தப்பு இந்த வாட்டி நடக்கக்கூடாது. என்னால் ஒரு இந்தியன் சோல்ஜரோட உயிர் கூட போயிடக்கூடாதுன்னு. சார், குட் ஈவினிங். என்ன சார் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அன்னைக்கு தான் அமானத்தோட அப்பாவை மார்க்கெட்டில் சந்தித்தேன். சார்னுலாம் சொல்லாதீங்க, நீங்கள் பெரியவங்க, நபீனை கூப்பிடுங்க போதும். எப்படி சார், நீங்கள் மேஜர். சரி, அதை விடுங்க. உங்களுக்கும் ஒர்க் முடிய இவ்வளோ நேரம் ஆயிருமா? இல்லை சார், இல்லை சார், வீட்டில் சின்ன விஷயம், விருந்தாளியெல்லாம் வராங்க, அவங்களுக்காக தான் மார்க்கெட் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன விசேஷம்? என் பொண்ணு அமர்நாத்தை பொண்ணு கேட்டு வராங்க. ஓ, அப்படியா? நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? இல்லை, இனிமேதான். வீட்டுக்கு வாங்க சார், சாப்பிடலாம். இல்லை, அதெல்லாம் வேணாம், நீங்கள் கேட்டதே போதும். சரி சார், பார்க்கலாம். என்ன அமர்நாத், வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நானே என் கையால் குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கேன். இந்தாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொடு. மற்றதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அம்மாட்ட கேளுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்ட? உங்கள் அம்மாவுக்கு இப்படிலாம் செய்ய தெரியாது. ஆமாம், எல்லாத்தையும் பண்ணது நான். இவ அடுப்பில் போட்டு எடுத்தா. இதுக்கு அப்பாவும் மகளும் சேர்ந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஆமாம், குலாப் ஜாமுனை சட்டியில் போட்டு எடுக்கிறதுல தான் பக்குவமே இருக்கு. என்னப்பா? ஆமாம் அமர்நாத், ஒரு நல்ல குலோப் ஜாமுன்னு எடுத்து கொடு. நான் மேஜர் சாருக்கு கொடுத்துட்டு வரேன். பார்க்கில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இந்தாங்கப்பா. என்னங்க, அவங்க வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். ஆமா அமர்நாத், இந்தா இதை போய் சொல்லணும். இங்கே வந்த நாளில் இருந்தே என்னோட கனவுல சத்தம் இல்லாமல் இருந்ததே இல்லை. துப்பாக்கி சத்தம், பீரங்கி சத்தம், அலறல் சத்தம்னு கனவு முழுக்க ரத்த சிவப்பாகவே இருந்துச்சு. உன்னை முதல்ல பார்த்த அந்த நைட்டு தான் என்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது. ஏதோ என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இங்க பாரு, என் கண்ணை பாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் போகணும், என்னை வீட்டில் தேடுவாங்க. ஹே அமானத், எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. யோசிச்சு உன் முடிவை சொல்லு. இது அவளே வந்துட்டா. இவதான் என் பொண்ணு அமானத். அமானத், எங்க போற? எல்லாரும் உன்னை பார்க்க தானே வந்திருக்காங்க. வைக்கப்படுறா, வேற எதுவும் இல்லை. ஹே அமானத், எனக்கு தெரியும் உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. யோசிச்சு உன் முடிவை சொல்லு. தெரியும்னா அது சொல்ல வேண்டியது தானே, யோசிச்சு சொல்லணுமா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? இப்பவே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹலோ, ரவீந்தர் ஹியர். டெய்லி யூஷுவல் கால். லவுட் அண்ட் கிளியர் ரவீந்தர், கோ ஹெட். ஷர்மா சார் கிட்ட பேசணும். வெயிட். எஸ், யூ ஆர் கனெக்டட் நவ். எஸ் ரவீந்தர். சார், மொத்தம் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். குட் டு பேட் சீக்வன்ஸில் சொல்லு. இட் மே பி பேட் டு வர்ஸ்ட் சார். ஓ காட். சரி சொல்லு. பாகிஸ்தான் அவங்களோட அடுத்த அட்டாக்கை பிளான் பண்ணிட்டாங்க. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு பி எ பேட்டில்.
நீ என்ன நினைக்கிற? அடுத்து வரப்போகிற வெதர் கண்டிஷன்ஸுக்கு இந்த ஐடியா பாசிபிள் இல்லை. இட் மே பி எ ஃபெயிலியர். அப்போ இது நல்ல விஷயம் தானே? இல்லை சார், இது இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஸ்டில் அண்டர் பிளானிங். இதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை எக்ஸிக்யூட் பண்ணனா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஓகே, அடுத்து வேற எதுவும் ஏஜென்ட்டை அனுப்புறீங்களா டு பாகிஸ்தான்? நோ, வை? இன்னைக்கு ஆன்டி இன்ஃபில்ட்ரேஷன் ஹெட்டை மீட் பண்ணேன். காஸ்ட் ஹண்ட்னு ஒரு புது ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஒரு வேளை நம்ம ஏஜென்ட்ஸை கேப்சர் பண்ண போகிறாங்களோன்னு நினச்சேன். வெயிட், இது கொஞ்சம் சீரியஸ் தான். என்னாச்சு சார்? கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். நீ தேர்ட் பாயிண்ட்டை சொல்லு. ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணமா? பொண்ணு பார்த்துட்டேன் சார். பாகிஸ்தானியா? எஸ், பட் ஐ நீட் யுவர் பெர்மிஷன். எஸ் யூ ஷுட். பேசிட்டு சொல்கிறேன். வேற ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இவ்வளோதான். ஓவர் அண்ட் அவுட். என்ன ரியாஸ் இந்த நேரத்தில்? நபி, ஹை கமாண்டர்ஸ் ஆர்டர். இன்னும் 15 minutes அசம்பிள் ஆகணும். பட் ஓகே, சரி நீ போய் டீம் அசம்பிள் பண்ண. இன்னும் 5 நிமிஷத்தில் வரேன். ஓகே. நபி, we have a target today. யாரு சார்? சொல்கிறேன். இவன் ஒரு இன்ஃபார்மர், மெசஞ்சர்னு சொல்கிறாங்க. இந்தியன் மெசஞ்சர் நெட்வொர்க்கு இவன் தான் ஹெட். லாஸ்ட் இயர் பார்டரில் நம்ம பிளான் பண்ண ஒரு டெரரிஸ்ட் இன்வேஷன் இவன் கொடுத்த மெசேஜால தான் ஃபெயில் ஆச்சு. அண்ட் த நேம் ஆஃப் திஸ் ஆபரேஷன் இஸ் கோஸ்ட் ஹண்ட். சார், அவன் பேரு? பிலால் முகமது. அடுத்த சில நிமிஷத்தில் பிலாலை சுற்றி வளைச்சிட்டாங்க. முதல்ல அவன் கண்ணில் பயம் தெரிஞ்சுது. ஆனால் எப்போ அவன் என்ன பார்த்தானோ அவன் கண்ணில் இருந்த பயம் காணாமல் போயிடுச்சு. அதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் அவன் கண்ணில் உருவாச்சு. பெரிய பீஃப் வெட்டுற கத்தி எடுத்து என்னை நோக்கி ஓடி வந்தான். பிலால், சரண்டர் ஆகிடு, இல்லைனா ஷூட் பண்ணிடுவோம். நான் அசையாமல் அவன் கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த சில நொடிகளில் அவன் நெத்தியில் 2 புல்லட் பாஞ்சது. சரிஞ்சு கீழே விழுந்தான். அவன் கண்ணில் இருந்த சந்தோஷம் நீங்காம இன்னும் என்னையே பார்த்துட்டு இருந்தான். அமானத், என்ன இந்த நேரத்தில்? அது வந்து அன்னைக்கு அவசரத்தில் குலாப் ஜாமுன் கொடுத்த பவுலை வாங்காமல் போயிட்டேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, இவ்வளோதானா? ஒரு நிமிஷம் இரு, எடுத்துகிட்டு வரேன். இந்தா புடி. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்றைக்கி என்னை பொண்ணு பார்க்க வந்த பையன்கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், நிஜமாக தான் சொல்கிறியா? என் அப்பா கிட்ட வந்து சீக்கிரம் பேசுங்க. ஹே, உன் குலாப் ஜாமுன் பவுலை வாங்காமல் போகிற? அந்த பவுல் வெறும் சாக்கு தான். நான் வந்த வேலை முடிஞ்சது. போயிட்டு வரேன். ஷேக், எனக்கு ரவீந்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவன் ஒரு பாகிஸ்தானி பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான். இது உங்கள் எல்லாருக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக தெரியல? ஷர்மா, உங்களோட பயம் எனக்கு புரியுது. ஆனால் ரவீந்தர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அவன் எந்த நேரத்துலையும் நம்ம நாட்டுக்கு எதிராக போக மாட்டான். நானும் அதே தான் நம்புகிறேன். இந்த கல்யாணத்துக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கறது தான் ரவீந்தரை இன்னும் நேர்மையாக வேலை செய்ய வைக்கும். ஷேக், கரம்சந்த், நீங்கள் 2 பேர் சொல்கிறதையும் ஒத்துக்கிறேன். எனக்கும் அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம இப்போ தான் ஒரு நல்ல சோர்ஸை இழந்திருக்கோம். பிலால் போனது ஒரு பெரிய லாஸ். இப்போ ஷர்மா, பிலால் ஒரு நல்ல மெசஞ்சர், ஆனால் ரவீந்தர் ஒரு லைவ் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் ஆர்மியில் நம்ம ஸ்பை ஒருத்தர் மேஜராக இருக்கிறது இனி நமக்கு எப்பயுமே கிடைக்காத சான்ஸ். ஷர்மா, உங்களோட ரியல் கன்சர்ன் என்ன? எதுக்காக பயப்படுறீங்க? காதல் தான் பயம். அது ஒருத்தனை எப்போ எப்படி மாற்றும்னு சொல்லவே முடியாது. ஷர்மா, என்னோட அப்சர்வேஷன் படி ரவீந்தருக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிற காதலை விட நம்ம நாட்டு மேலே இருக்கிற காதல் தான் அதிகம். ஸோ பயப்பட வேண்டாம். மேரேஜுக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சுன்னு சொல்லிடுங்க. ஓகே? ஓகே சீஃப். என் மேரேஜுக்கு நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே அப்ரூவல் கிடச்சிது. எல்லாரோட சம்மதத்தோட என் கல்யாணம் நடந்துச்சு. என் குடும்பம் சார்பாக எனக்காக எல்லாத்தையும் முன்னாடி நின்று பண்ணது கமாண்டர் மொய்தீன் கான்.
இது என்னோட குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஏங்க, நம்மளோட பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நமக்கு பிறக்க போறது பையன்தான்னு முடிவே பண்ணிட்டியா? இன்னும் 4 மாசம் இருக்கு, பொறுமையாயிரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். கண்டிப்பா நமக்கு பையன் தான் பிறப்பான். சரி, உன் இஷ்டப்படி பையனே பிறக்கட்டும். சரி சொல்லுங்க, என்ன பேர் வைக்கலாம்? சித்தார்த் கௌஷிக். என்னது? என்ன? ஏதோ பேர் சொன்னீங்களே. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லுங்க, ஏதோ கான்னு கேட்டுச்சு. அமானத், நான் உன்னை கேட்குறேன், சீரியஸாக பதில் சொல்லு. என்னாச்சு கேளுங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த ஆர்மி, இந்த ஊர், இந்த நாடு எல்லாத்தையும் விட்டு நம்ம பையன் மட்டும் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மூளைக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வாழலான்னு கூப்பிட்டா வருவியா? எனக்கு எப்பவுமே நீங்க மட்டும்தான் உலகம். நீங்க எங்க இருக்கீங்களோ அதுதான் என் வீடு. அவ அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நான் யாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னைய மன்னிச்சிருன்னு கத்தி கதறணும்னு தோணுச்சு. ஆனா அவகிட்ட இந்த உண்மையை மறைச்சி செய்யற துரோகத்தை விட உண்மையை சொல்லி என் நாட்டை காட்டி கொடுக்கறது ரொம்ப பெரிய துரோகம். நாட்கள் போக போக இந்த பொய்யான வாழ்க்கை கொடுக்குற குற்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா என்னை கொண்டுகிட்டே இருந்துச்சு. ரவீந்தர் காலிங். ஹலோ ஹலோ, ரவீந்தர் காலிங். எஸ் ரவீந்தர், யூ ஆர் லவுட் அண்ட் கிளியர், ப்ளீஸ் கோ அஹெட். நாளைக்கு 3 முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகுது. இன்னிலிருந்து 6 நாள் கழிச்சு ஸ்ரீநகர்ல ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் பண்ண ஒரு டெரரிஸ்ட் குரூப் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நைட் அவங்க பார்டரை கிராஸ் பண்ண போறாங்க. இதை டைவர்ட் பண்றதுக்காக ஜம்மு பார்டர்ல கண்டினியூஸ் அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, POKல இன்னும் 10 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆர்மி முன்னாடி வர போறாங்க. நோட்டட் ரவீந்தர். ஓகே, ஓவர். வெயிட் ரவீந்தர், சர்மா சார் உங்ககிட்ட பேசுவார், பி ஆன்லைன். என்னோட கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்ச காலமாகவே மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பையன் பிறந்தான். சரியாக சொன்னால் 1 வருஷம் கழிச்சு இதுதான் மேஜர் ஆக்டிவிட்டி. இந்தியாவுக்குள்ளேயும் பல பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த அட்டாக்கை இந்தியா முறியடிக்கலான்னா அது ஒரு பெரிய செட்பேக் ஆயிரும். ரவீந்தர், are you there? ரவீந்தர். எஸ் சார். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். உன்னோட ஸ்ட்ரீட் எண்டில் இருக்கிற ஒரு மசூதிக்கு முன்னாடி ஒருத்தன் சாஃப்ரான் கலர் தொப்பி போட்டு உட்காந்துருப்பான். அவங்கிட்ட ஒரு கவர் இருக்கும், அதை வாங்கிக்கோ. தட்ஸ் a மெசேஜ் ஃபார் யூ. மெசேஜா? யார்கிட்ட இருந்து சார்? உங்கள் அப்பா கிட்ட இருந்து. துபாய் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரவீந்தர், உனக்கு என்ன கோவம்னு தெரியல. நீ வேலைக்கு போறன்னு வீட்டை விட்டு வந்து 7 வருஷம் ஆயிருச்சு. இந்த 7 வருஷத்துல எவ்வளவோ மாறிடுச்சு. மாசம் தவறாம உன்னோட மணி ஆர்டர் வந்துடுது. ஆனா நான் டெய்லி எதிர்பார்க்குற உன்னோட லெட்டர் தான் இந்த 7 வருஷத்துல ஒன்று கூட வரல. நான் எழுதுற இந்த லெட்டர்லாம் உனக்கு வந்து சேருதா, அதை நீ படிக்கிறியா, இது எதுவுமே தெரியல. உன் அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதுல நீ கலந்துக்கணும். அப்படியாவது எங்களோட வாழ்நாள் முடியறதுக்குள்ள வந்து பார்த்துட்டு போயிரு. என்ன நபி, ஸ்கூல் பையன் லீவ் கேட்குற மாதிரி ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு வந்து லீவ் கேட்குற? கிட்டத்தட்ட 6 months பிளானுக்கு பிறகு இப்போதான் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும். எஸ் சார். ஆனால் நான் கராச்சிக்கு யாருமே இல்லாமல் வந்தபோது நசீர் தான் சப்போர்ட்டிவாக இருந்தான். எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான். இன்றைக்கி அவனோட லைஃப்பில் முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகுது. அங்கே நான் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். சரி, 2 weeksலாம் முடியாது, 1 week தான். ஓகே? ஓகே சார். உன் வைஃப்? அவளால் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. லாங் ட்ராவல் வேண்டான்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி, போயிட்டு வா. பட் பி ஆன் டைம். ஷியோர் சார். என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இப்படி லீவ் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் ஒரு சராசரி ஆளுக்கு இது கேஷுவல் லீவ். இத்தனை வருஷம் கழித்து திரும்ப என்னோட ஊருக்கு போகிறேன். அப்பா அக்கான்னு எல்லாரையும் பார்க்க போகிறேன். சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகிற சின்ன குழந்தை மாதிரி எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். கூடவே காரணம் தெரியாத ஒரு பயம். ஒருவேளை என் குடும்பத்தை பார்க்க போகிறது இதுதான் கடைசி தடவையோ என்னவோன்னு எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ரவீந்தர், வாப்பா, எப்படி இருக்க? எத்தனை வருஷம் ஆச்சு? ரவீந்தர்,
இப்பதான் உனக்கு எங்க ஞாபகம் வந்துச்சா? சாட்சி சும்மா இரு. அக்கா கேக்குறதும் சரிதானப்பா. நான் சும்மா சொன்னேன். இது என்ன தாடி, ஆளே மாறி போயிட்ட. துபாய்க்கு போய் ஷேக்காவே மாறிட்டியா? சரி சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகு. அப்பா, கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லபடியா போகுது. நீ இல்லாம இருந்ததுதான் ஒரே குறை. இப்போ அந்த குறையும் இல்லை. சரி, உனக்கு வேலை எப்படி போயிட்டு இருக்கு? வேலைலாம் நல்லா இருக்குப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேணாம். நான் எங்க போனாலும் கடைசியில இங்க தான் வருவேன். உங்க கூட தான் இருப்பேன். சாரிப்பா, கடைசியா எழுதின லெட்டர் ரொம்ப ஹாஷா எழுதிட்டேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் அதை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ வரன்ற தகவலே எனக்கு கிடைச்சது. பரவாயில்லப்பா, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்க பையன் தானே. அந்த ரேடியோவை யார் மாத்திக்கிட்டே இருக்கிறது? ஏதாவது ஒன்றை வச்சு கேளுங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. நேற்று இரவு இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய பல்முனை தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்தது. இம்முறை 5 தீவிரவாதிகள் காஷ்மீர் எல்லையில் பிடிபட்டுள்ளனர். என் குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் வந்தது அவங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்களுக்காக நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். எனக்கு இருக்கிற இன்னொரு வாழ்க்கையை பத்தி பலமுறை அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அமானத்தை என்னால இங்க கூட்டிட்டு வர முடியுமா? என்னால மற்றவங்கள மாதிரி சராசரி வாழ்க்கையை வாழ முடியுமா? இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கு. ரவீந்தர், என்னப்பா ஏதோ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ரவீந்தர், உன்னோட ஸ்லாங் எல்லாமே மாறிடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? ஆமாடா, துபாயில இத்தனை வருஷமா இருந்து ஒரு முஸ்லிம் பையன் மாதிரி ஆகிட்ட. ஆமா, இவளுக்கு வேற வேலை இல்லை. எந்த நேரமும் என் பையனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிற. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே. ரவீந்தர், நீயும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோப்பா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படியே இருக்க போற? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீ முடிவு பண்ணிக்கோ. அப்பா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்கு. என் மனைவி பேரு அமானத், பையன் பேரு ஆரப். ரவீந்தர், என்ன சொல்ற? இல்ல இல்ல, அப்படிலாம் இருக்காது. நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற. எல்லாரும் போங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்க. அக்கா, நான் உண்மையதான் சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா என் சூழ்நிலை அப்படி. ரவீந்தர், இப்பதான் புரியுது. நீ எங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. உன்கிட்ட இருந்து பதில் வரும்னு மாறி மாறி லெட்டர் போட்டது என்னோட முட்டாள்தனம். அப்பா, அப்படி இல்லப்பா. போதும்பா போதும். என் வார்த்தையை மதிச்சு இந்த கல்யாணத்துக்காக வந்தியே, ரொம்ப சந்தோஷம். ரவீந்தர், நீ உடனே கிளம்பணும்னு எந்த அவசியமும் இல்ல. 2-3 நாள் இருந்துட்டு போ. இல்லக்கா, இன்னைக்கே கிளம்புறேன். நீ ஏன் இப்படி மாறிட்ட? கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. இது எதையும் எங்க கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? அக்கா, நான் இப்ப எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில இல்ல. என்ன புரிய வைக்க போற? உன் வைஃப் முஸ்லிம் அதானே? எந்த அம்மா அப்பாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க கிட்ட சொல்லாமலே மறைச்சிருவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத நீ சொல்லும் போது எனக்கு கோவம் தான் இருந்துச்சு, அதிர்ச்சியாவும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ என் தம்பியோட மனைவியும் பையனையும் பார்க்கணும் போல இருக்கு. அப்பா கிட்ட உட்காந்து பேசு. இல்லக்கா, இப்ப என்னால எதுவும் பேச முடியாது. ஆனா அடுத்த தடவை வரும்போது என் குடும்பத்தோட தான் வருவேன். இப்ப கிளம்புறேன். தூங்கிட்டானா? ஏதாவது சொல்லு. தூங்கிட்டான். இப்ப ஏன் இப்படி இருக்க? அதான் நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு நம்ம குடும்பத்தை விட உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் அவ்வளோ முக்கியமாக போச்சா? 2 நாளில் வரேன்னு தானே சொன்னீங்க. 7 நாள் ஆச்சு. எங்கே போனீங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த தகவலும் இல்லை. நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? இந்த ஆர்மிக்காரங்க வேற என்னெல்லாமோ சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அமானத், அதான் வந்துட்டேன்ல. இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சொல்கிற கதையை கேட்டால் பயமாக இருக்கு. என்ன சொன்னாங்க? இந்த ஆர்மி, சோல்ஜர்ஸ், சண்டை இது எதுவுமே இல்லாத இடத்துக்கு போயிடுவோம். ப்ளீஸ். கண்டிப்பாக போயிடுவோம். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நபி, எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பியே? ஆமாம் சார். ஓகே, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கணும். we already have plans. அதில் எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் அதை இம்ப்ரவைஸ் பண்ணி ஆகணும்.
இந்தியன் ஆர்மிக்கு நம்மளோட மூவ்ஸ் எப்படி தெரியுது? சார், இது எல்லாமே அவங்களோட கண்மூடித்தனமான கேஸ். அதுக்கு காரணம் நம்ம பிளான்ல இருக்கிற ஃப்ளாஸ். ஃப்ளாஸா? எதை சொல்ற? இந்த மேப்பை பாருங்க. நம்மளோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே ஒரு சைட்ல இருந்து மட்டுமே இருக்குது. ஒரு ட்ரெடிஷனலான பிளான். ஆனா நம்ம அவங்கள அவுட் ஸ்மார்ட் பண்ணணும்னா இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். சரி சொல்லு, என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? பிஓகேல இருந்து நம்ம பின் வாங்கணும். நபி, என்ன சொல்ற? எஸ் சார். அப்பதான் இந்தியன் ஆர்மியை நம்ம டெரெயின்குள்ள ட்ராப் பண்ண முடியும். இந்த லொகேஷனோட ஜியோகிராஃபி அவங்கள விட நமக்கு தான் நல்லா தெரியும். லாஸ்ட் அட்டாக்ல நமக்கு கிடைச்சது தோல்வியாவே இருக்கட்டும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம பின்வாங்குற மாதிரியே இருக்கட்டும். ஒன்ஸ் அவங்களோட ஆர்மி நம்ம டெரெயின்குள்ள வந்ததும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தடவை அவங்க எந்திரிக்கவே முடியாதபடி அடிக்கணும். இது நமக்கு பேக் ஃபயர் ஆகாதா? இப்ப இந்தியன்ஸுக்கு நம்ம பின்வாங்குறோங்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்க வெஸ்ட் சைட்ல வரணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டி பிஓகே தான். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். சவுண்ட்ஸ் குட். இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். நேற்று இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இரு நாட்டு ராணுவம் கடும் போரில் ஈடுபட்டது. இதில் இந்தியா இதற்கு முன் பாகிஸ்தான் வசம் இருந்த காஷ்மீர் பகுதியை கைப்பற்றியது. மேலும் பல பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கியது. இது எப்படி நடக்குது? இங்க நம்ம கேம்ப்ல பேசுறது இந்தியன் ஆர்மிக்கு எப்படி தெரியுது? இது வைல்டு கெஸ் இல்ல. கண்டிப்பா இது வைல்டு கெஸ் இல்ல. நபி, வெயிட். நமக்குள்ள இருக்கிற அந்த கருப்பு ஆடு யாருன்னு என்னால சொல்ல முடியும். என்ன சார் சொல்றீங்க? நம்ம கேம்ப்லயா? ரியாஸ், இங்க கொஞ்சம் வா. 2 நாளைக்கு முன்னாடி பஞ்சாப் பார்டர்ல என்ன பண்ணிட்டு இருந்த? சார், அதுதான் எங்கள் அம்மா அப்பாவோட பூர்வீகம். அன்னைக்கு அவங்க அங்கே வரதா சொல்லியிருந்தாங்க, அதான் பார்க்க போயிருந்தேன். அப்படியா? அவங்க அங்கே இருந்தாங்களா? இல்லை சார், லாஸ்ட் மினிட்ல அவங்களோட ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பாகிஸ்தான் வரலை சார். ஆனால் இதுக்கு காரணம் நான் இல்லை சார். நான் எப்போவும் நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சதில்லை சார். ப்ளீஸ் நம்புங்க சார். ரியாஸ்க்கு இதில் எதுவும் சம்மந்தம் இருக்காது. நபி, நீ சும்மா இரு. ரியாஸ், உனக்கே தெரியும் பிலால் முகமது ஆக்டிவா இருந்தது அந்த ஏரியால தான். இப்போ அங்க பிலாலை ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறது யாரு? அவங்க நெட்வொர்க்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சார், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. டேக் ஹிம். அவன் உண்மையை சொல்லி ஆகணும். சார், எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ அம் இன்னசென்ட் சார். என்ன நம்புங்க ப்ளீஸ். என்ன விடுங்க. ஏன் ரியாஸை சந்தேகப்படுறீங்க? நபி, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியருக்கு பிறகு நம்ம ட்ரூப்ல இருக்கிற எல்லாரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ண, இன்க்ளூடிங் யூ. அதுல தான் தெரிஞ்சது இவனோட அப்பா தான் முஸ்லீம், இவனோட அம்மா ஒரு ஹிந்து. பார்ட்டிஷன் பிறகுதான் இங்க வந்திருக்காங்க. இப்ப 2 பேருமே பாகிஸ்தான்ல இல்ல. பட் சார், ரியாஸ் ஒரு நல்ல சோல்ஜர். நல்ல சோல்ஜருக்கும் விசுவாசமான சோல்ஜருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எனக்கு மொய்தீனை பத்தி நல்லா தெரியும். ரியாஸுக்கு சாவு நிச்சயம். என் கூட வேலை செஞ்ச ஒருத்தன் சாக போறான், அதுவும் என்னால. ஆனா அது என்ன பெருசா பாதிக்கல. மொய்தீன் அவன் நாட்டுக்காக வேலை செய்யற மாதிரி நான் என் நாட்டுக்காக வேலை செய்யறேன், அவ்வளோதான்னு சொல்லி என் மனசை தேத்திக்கிட்டேன். தேசப்பற்றுங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற இதயமே இல்லாத மிருகம் மாதிரி ஆயிட்டேன். அன்னைக்கு டெல்லியில ரா கூட PM இந்திரா காந்தி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ராவோட சீஃப் RN கவ் அண்ட் ஆல் தி மெம்பர்ஸ், உங்க எல்லாத்துக்கும் பாராட்டுக்கள். பாகிஸ்தானோட ரீசன்ட் பேட்டல்ல நமக்கு கிடைச்ச வெற்றி அபாரமானது. இந்த பேட்டல்ல எப்படி நம்ம வின் பண்ணோம்னு கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகலாம். நம்ம ஆர்மி ஃபீல்டில் ஃபைட் பண்ணி இந்த பேட்டலை வின் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான பல முக்கியமான இன்டெலிஜென்ஸை கொடுத்தது ரா. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு இன்டெலிஜென்ஸ் கூட ஃபெயில் ஆகல. ஆர்மி ஜெனரல் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட லைவ் ஏஜென்ட் ரவீந்திர கௌஷிக் தான் மேம். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. கிரேட். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது வியப்பா இருக்கு. நம்மளோட எதிரி நாட்டு மேஜர் நம்மளோட ஸ்பை. அவர் சாதாரண மனிதரே கிடையாது.
Black Tiger of India. Convey my regards to him. ஹலோ ரவீந்தர் ஹியர். ஹலோ பிளாக் டைகர். பிளாக் டைகரா? ஆமாம் ரவீந்தர், உன்னோட ஒர்க்கை பற்றி பிஎம் ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உன்னை ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க தான் இந்த பேரை உனக்கு கொடுத்தது. அண்ட் இனி உன்னை பிளாக் டைகர்னு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. சார் தேங்க்யூ. ஆனால் உங்கள் பாராட்டுகளை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்னாச்சு? ஸ்பையாக இருப்பானோன்னு நினச்சி இன்னைக்கு ஒருத்தனை கொண்டுட்டாங்க. பாவம், அவன் நாட்டுக்காக உண்மையாக இருந்தான். அதோட நிற்கலை, எல்லாரோட பேக்ரவுண்டையும் ரொம்ப மைன்யூட்டாக வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரவீந்தர், உன்னோட பேக்ரவுண்ட் ரா கிரியேட் பண்ணுது. அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எனக்கு ரா மேலேயோ நம்ம ஆர்மி மேலேயோ எப்பவுமே செகண்ட் தாட் இருந்ததில்லை. நான் இங்கே இருக்கிற நிலைமையை சொல்கிறேன், அவ்வளோதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். யா சார், இந்த டிவைஸ் மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணுறது இதுதான் கடைசியாக இருக்கும். ஐ எம் கோயிங் டு டெஸ்ட்ராய் இட். இது எப்போ வேணாலும் ரிஸ்க்காக மாறலாம். யா கரெக்ட். we can arrange a different mode of communication. ஆனால் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் மெசேஜ் கேட்டுக்கோ. என்ன மெசேஜ்? பாகிஸ்தான் ஆர்மியில் உன்ன மாதிரியே இன்னும் 2 பேரை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதோட முதல் ஸ்டெப்பாக ஒரு பெர்மனன்ட் லைவ் ஏஜென்ட் அனுப்ப போகிறாங்க. he will reach you in 2 days. அன்பிலீவபிள். வாட்? சார், இவ்வளோ நேரம் நான் சொன்னது புரியவே இல்லையா? இது சரியான நேரம் கிடையாது. தே ஆர் மேட். யாராவது சிக்க மாட்டானான்னு தேடிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. ரவீந்தர், இது பிஎம் கிட்ட இருந்து வந்த டைரக்ட் கமாண்ட். நம்ம எதுவும் பண்ண முடியாது. சார், ஆனால் ரவீந்தர் கவலைப்படாத. we can handle this. அவன் பேர் இனயத் மசியா. he is well trained. அவனை டைரெக்டாக பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு செட் பண்ணியாச்சு. அவனை நீ யூஸ் பண்ணிக்கணும். இதனால் உனக்கு ஒர்க் லோடும் குறையும். உன்னோட டியூட்டிஸில் இருந்து உன்னால் பிரேக்கும் எடுத்துக்க முடியும். got it? ரவீந்தர், are you there? எஸ் சார், got it. நீ வழக்கமாக நம்ம மெசேஞ்சரை மீட் பண்ணுற இடத்துல தான் அவனையும் வர சொல்லியிருக்கேன். ஓகே? ஓகே சார். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். என்ன அப்துல், ஏன் இந்த எமர்ஜென்சி மீட்டிங்? சொல்கிறேன். நபி எங்க? நபியை கூப்பிட்டுருந்தானே. இன்னும் 2 டேஸில் நம்மளோட அடுத்த ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனல் சூப்பர்விஷனுக்காக ஃபீல்டுக்கு போயிருக்கான். ஓகே, we will proceed. மொய்தீன், இது அக்பர் அலி கான், ஐஎஸ்ஐ எக்ஸிக்யூட்டிவ். அக்பர், சொல்லுங்கள். சார், we have an intelligence report. இந்தியாவில் இருந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் பாகிஸ்தானுக்குள்ளே வந்திருக்கதா தகவல் வந்திருக்கு. ஸ்பை ஏஜென்ட்டா மெசஞ்சரா? ஸ்பை ஏஜென்ட்னு கிளியராக மென்ஷன் ஆகியிருக்கு. அவனோட அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. இன்ட்ரெஸ்டிங்லி அவனோட மூமெண்ட் இந்த ஊரில் தான் இருக்குது. ஆமாம், யூஸ்வலாக பஞ்சாப் வழியாக தான் அவங்களோட டிரான்சிட் நடந்துட்டு இருந்தது. ரீசெண்டாக நடந்த ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனில் அந்த இடத்த நம்ம பிடிச்சிட்டோம், இன்க்ளூடிங் தி சேஃப் ஹவுஸ். எஸ், ஐ நோ. சார், லாஸ்ட் 2 days அவன்கிட்ட இருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை. இதுவரை யாரையும் மீட் பண்ணவும் இல்லை. ஸோ இப்போ அவனை அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. மொய்தீன், லாஸ்ட் டைம் பிலால் முகமதை உயிரோட பிடிக்கணும்னு நினச்சோம், பட் அது நடக்கலை. ஸோ இந்த முறை இதை கவுண்டர் இன்ஃபில்ட்ரேஷன் பியூரோ தான் பண்ண போகிறாங்க. உன்னோட இன்டர்வென்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அப்துல், என்ன பேசிட்டு இருக்க? என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸில் இப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியரை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ இருக்கு. இப்போ நீ சொல்கிற இவனுக்கும் என்னோட ஃபெயிலியருக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கு. சார், லாஸ்ட் டைம் பிலால் முகமது பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். ஒரு கம்ப்ளீட் யூனிட் ரவுண்ட் அப் பண்ண ஒருத்தனை உயிரோடு பிடிக்க முடியலனா என்ன அர்த்தம்? உங்கள் மேலே எப்படி எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும்? இப்போ கூட உங்ககிட்ட இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்களால் இண்டிபெண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கவும் முடியும். அப்துல் சார் சொன்னாருன்னு தான் வந்தேன். என்ன சொன்ன? அக்பர், ஸ்டாப். மொய்தீன், ப்ளீஸ் இதை நீ என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். நீ தப்பிக்க முடியாது. உன்னை சரௌண்ட் பண்ணிட்டோம். அமைதியாக வந்து சரண்டர் ஆகிடு. ஓகே, சார்ஜ். இனாயத் மசியா, இது உன்னோட உண்மையான பேரா? உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உன்னை யாரும் பாகிஸ்தானி இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்லு, உன்னோட பிளான் என்ன?
இங்கே யாரை பக்கம் வந்த? இனாயத், நீ அமைதியாக இருக்கனால இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். பட் அதெல்லாம் வேணாம். இதை ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம். ஹே, அவனை இறக்கு. பார்த்து பத்திரமா செத்துறப்போ. இனாயத், இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். நீ யாரை பார்க்க வந்த, உன்னோட மோட்டிவ் என்ன, அதை மட்டும் சொல்லிடு. உன்னை பத்திரமா இந்தியாவுக்கே அனுப்பிடுறேன். என்ன சொல்கிற? சரி, இவன் ஒத்து வர மாட்டான். அந்த ராடடு. சொல்றேன், என்ன விட்டுருங்க. சொல்லு, உன்னோட பிளான் என்ன? இங்கே யாரை பக்கம் வந்த? இனாயத், எஸ், பயப்படாதீங்க. யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் வேர்ல்டு கப் கமெண்ட்ரி கேட்டுட்டு ரேடியோ முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சரி, ஷர்மா சார் எல்லா விஷயமும் சொன்னார். ஆர்மிக்குள்ளே எப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பட் இட் நீட்ஸ் சம் டைம். ஒரு 1 வீக் நம்ம எந்த கம்யூனிகேஷனும் பண்ணிக்க வேணாம். இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை. இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க. ஷர்மா சார் வேறு ஏதாவது சொன்னாரா? என்ன, ஏதாவது பேசுங்க. உங்களுக்கான பிளான் என்ன? ஏதாவது பிரச்சனையா? அவனோட பார்வையிலேயே தெரிஞ்சது. நான் மாட்டிக்கிட்டேன். சாரி சார். நபி, ப்ளீஸ் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் சரண்டர். ஆஃபீஸர், ஐ எம் நபி அஹமத் ஷக்கீர், பாகிஸ்தான் ஆர்மியோட மேஜர். எஸ் மிஸ்டர் ரவீந்திர கௌஷிக், நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் நீல் டவுன். அப்துல், என்ன சொல்ற? நபியா? ஆமா. நோ சான்ஸ். இது கூட ஒரு ட்ராப்பா இருக்கலாம். தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? மொய்தன், நபியை கையும் களவுமா பிடிச்சிருக்கோம். புதுசாக வந்த ஸ்பை கூட அடுத்த என்ன பிளான் பேசிட்டு இருந்தோம். இப்படி இது என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு இந்தியன் ஸ்பை நம்ம ஆர்மியில மேஜரா இருந்திருக்கான், அதுவும் ஏன் கூட. இங்க பாரு, இஸ் வெல் ட்ரெயின்ட் போத் அஸ் சோல்ஜர் அண்ட் அஸ் ஸ்பை. நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? அப்துல், லாஸ்டா நடந்த 3 ஆபரேஷன்ஸும் பிளான் நம்மளோட தான் இருந்தாலும் அதை ஏதாவது சொல்லி மாத்திக்கிட்டே இருந்தது நபி தான். அண்ட் இப்போ கூட நம்ம அடுத்து பண்ண போற ஆபரேஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பிளான்ஸை உருவாக்குனது நபி தான். ஸோ நம்மளோட ஒவ்வொரு சின்ன மூவும் இந்தியன் ஆர்மிக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி. அப்துல், இவனால ஒரு சோல்ஜரை என் கையாலேயே கொன்ன. ரியாஸ் அஹ்மத் எவ்வளவோ கெஞ்சினான். மொய்தன், இப்போ அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நோ, என் கையாலேயே அவனை அடிச்சே கொல்லணும். இல்லைன்னா அவன் பண்ண எல்லாத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. என்ன சொல்கிற மொய்தன்? அவனை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷனை வாங்க முடியுமோ அதை பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். ரொம்ப எமோஷனல் ஆகாத. என்னது? அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க போறியா? அப்துல், அவனை நம்மளால பிரேக் பண்ணவே முடியாது. பிலீவ் மீ. என்ன, ஏதாச்சும் சொன்னானா? இல்லை சார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம். 2 வாரம் ஆச்சியா? ஒரு வார்த்தை கூட வர வைக்க முடியலையா என்ன? சார், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, நடப்பானா? இல்லை சார். ரவீந்தர், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் நாடு உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? நீ சோல்ஜர் கிடையாது, ஸ்பை. ரவீந்தர் கௌஷிக்னா எங்களுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறத கேளு. என்னது? புரியல. என்னையா அது வாயை எப்படி உடச்சி வச்சிருக்கீங்க? எப்படி பேசுவான் அவன்? சார், வழக்கமாக பண்ணுறது தான். நாளைக்கு சரியாயிரும். சரி போ. ரவீந்தர், நீ சொல்லு, உங்களோட பிளான் என்ன? நீ எப்படி பாகிஸ்தானுக்குள்ளே வந்த? இன்னும் உன்னை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? ஏதாவது ஒரு பதில் சொல்லு. உன்னை எல்லா கேஸ்லேருந்து நான் காப்பாற்றுறேன். உனக்கு கில்ட்டியாக இருந்தால் நீ இந்தியா கூட போக வேணாம். நீ எந்த நாட்டுக்கு போகணுமோ சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். உனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன? ஆரப். அவன் என்ன பாவம் பண்ணான்? அட்லீஸ்ட் அவனுக்காகவாது பதில் சொல்லு. ஹே, ஒரு 4 நாளைக்கு அவன் எதுவும் பண்ணாதீங்க. அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுங்க.
சார் மொய்தீன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. எங்கே இருக்காரு? உங்கள் ஆஃபீஸில் தான் சார். ஓகே. குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டு மீட் யூ. எஸ், குட் மார்னிங். என்ன சொல்கிறான்? எங்கே சார் வாயவே திறக்க மாட்டேன்றான். எனக்கு வர்ற கோபத்துக்கு அவனை அடிச்சே கொல்லணும் போல இருக்கு. ஒரு இன்டெல், ஒரு சின்ன வார்த்தை சொன்னானா போதும், இந்தியன் ஆர்மியே அடுத்த 2 வருஷத்துக்கு நம்ம பேச்சை தான் கேட்கும். அவன் ஒரு ட்ரெயின்ட் ஏஜென்ட். எவ்வளோ அடித்தாலும் உயிரை விடுவானே தவிர அவன் நாட்டுக்கு எதிராக வாயே திறக்க மாட்டான். அடிச்சா பேச மாட்டான். ஒருவேளை அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்தா பேசுவானா? 10 நிமிஷம்தான் அலவுடு. என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா? அமானத், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. அழாத. கண்டிப்பாக இந்தியா என்னை கைவிடாது. ரா எப்படியாவது என்னை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? பிஎம்ஏ எனக்கு பிளாக் டைகர்னு பேர் கொடுத்துருக்காங்க. என்னை பாராட்டியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம போதும் நிறுத்துங்க. நீங்கள் உங்கள் நாட்டுக்காக ஸ்பையாக இருப்பீங்க, ஜெயிலுக்கு போவீங்க, கஷ்டப்படுவீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? நம்ம பையன் என்ன பண்ணா? அமானத், அப்படி சொல்லாத. நான் ஸ்பை தான், எல்லாரையும் ஏமாத்திருக்கேன். ஆனால் உன் மேலே இருக்கிற காதல் உண்மை, நம்ம பையன் மேலே இருக்கிற பாசம் உண்மை. அது எப்பவுமே மாறாது. எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது? இனி இந்த ஊரில் எங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன தெரியுமா? என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு கிடைக்கிற பேர் என்னன்னு தெரியுமா? நம்ம பையனை பற்றி எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? உன் அப்பா யார் தெரியுமா? அவன் என்ன செஞ்சான் தெரியுமாங்கிற கேலியும் கிண்டலும் அவன் வாழ்நாள் முழுசும் பின்னாடியே வரும். நாங்கள் சாகிற வர எங்களை சுற்றி அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னால் என் முடிவை தேடிக்க முடியும். இவன் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கறது தான் கடைசியாக இருக்கும். இதுக்கப்புறம் எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணீங்க? ஏன் என்னை கல்யாணம் பண்ணீங்க? அதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். ஆனால் மறுபடியும் உன்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அமானத்தோட ஒரு கேள்விக்கு கூட என்னால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவள் என்னை பார்க்கவே வரல. அவள் எங்கே இருக்கா, என் பையன் என்ன ஆனா, எதுவுமே எனக்கு தெரியல. 2 வருஷமா ஏதாவது என்ன பேச வைக்கணும். என்கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிடாதான்னு என்னை பல வகையாக டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் நான் அப்படி வாய் திறந்து பேசுறது என் நாட்டுக்கு நான் பண்ணுற துரோகம். அதை எப்பவுமே செய்ய மாட்டேன். அந்த 2 வருஷத்துக்கு பிறகு எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஷேக், நீங்கள் சொல்கிற மாதிரி ரவீந்தர் ஒரு நல்ல சோல்ஜர், ஒரு நல்ல ஸ்பை. இனி அவனை மாதிரி ஒரு லைவ் ஏஜென்ட் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்காக இப்போ அவனை நம்ம ஓன் பண்ணிக்க முடியாது. அது அடுத்து ஒரு பெரிய வாரம் உருவாக்கும். ஷர்மா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அவன் நம்ம நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். நம்ம சொல்லி தான் பண்ணியிருக்கான். அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்ரை கூட பண்ணலன்னா எப்படி? ஷர்மா, ஷேக் சொல்கிறது தான் சரி. அட்லீஸ்ட் நாம் அவன் பக்கம் இன்னும் இருக்கோங்கிற ஒரு மாரல் சப்போர்ட்டாவது நாம் அவனுக்கு கொடுக்கணும். டைம் வில் சேஞ்ச். அரசியல் எப்போவுமே இதே மாதிரி இருக்காது. கரம்சந்த், ஷேக், எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் ட்ரெயின் பண்ணது தி பெஸ்ட் ரவீந்தர் தான். பட் இங்கே எல்லாருக்குமே ஒரு எண்ட் டேட் இருக்குது. தட் டேட் ஜஸ்ட் அரைவ் டு ரவீந்தர், அவர் பிளாக் டைகர். என்ன ரவீந்தர், கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்துருப்ப. இன்னுமா உங்கள் நாடு வந்து உன்னை காப்பாற்ற போதுன்னு நம்புற? நீ சொல்ல போகிற அந்த பதில் உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டவே கூட மாற்றும். ஜஸ்ட் கிவ் சம் நேம்ஸ், லொக்கேஷன்ஸ், இல்லைன்னா நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன டீட்டெயில் கூட போதும். உன் பையனை பற்றி யோசிச்சு பார்த்தியா? அவன் என்ன ஆவான் எதிர்காலத்தில்? போதும், நிறுத்து. தேவையில்லாமல் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நீ சொன்ன மாதிரி என் நாடு என்னை கைவிட்டாலும் நான் சந்தோஷமாக தூக்கு மேடையில் ஏறுவேன். என்னதான் உறுதியாக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து எந்த பதிலும் வரலையேங்கிற ஏக்கம் என்னை ஒரு மனநோயாளி மாதிரி மாத்துச்சு. நான் இருக்கிற தகவல் இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. அடுத்து கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னு தெரில. என்னோட தண்டனையை மரண தண்டனையிலேருந்து 25 வருஷ சிறை தண்டனையாக குறைச்சாங்க. மற்ற இந்திய கைதிகள் இருக்கிற செல்லுக்கு மாற்றினாங்க. ரவீந்தர் தானே நீங்க? ஆமாம். என் பேர் கராமத் ராய். நானும் ஒரு ஸ்பை தான். அது கோபால் தாஸ்.
நாங்கள் தான் ஜெயிலர்கிட்ட பேசி உங்களை எங்கள் கூட போட சொன்னோம். ரவீந்தர், பயப்படாதீங்க. நாங்கள் உண்மையாகவே இந்தியன்ஸ் தான். நாளைக்கு நான் போயிடுவேன். கராமத் உங்கள் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார். கவலைப்படாதீங்க, உங்களையும் ஒரு நாள் விட்டுருவாங்க. தைரியமாக இருங்க. அவங்க கூட பேசின பிறகு என்னோட நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஜெயிலில் இருந்து சீக்கிரட்டாக லெட்டரை எழுத ஒரு வழி கிடைச்சிது. சார், போஸ்டா? துபாயில இருந்து வந்திருக்கா? இல்லை சார், பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன். பாகிஸ்தானா? அப்பா, யார் வந்தது? யாரும் இல்லை. அப்பா, முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் துபாயில் வேலை பார்க்கல. நான் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இந்தியன் ஸ்பை ஏஜென்ட். இவ்வளோ வருஷமாக பாகிஸ்தான் ஆர்மியில் மேஜராக இருந்தேன். அன்னைக்கு அக்கா கல்யாணத்துக்கு பிறகு நான் உங்களை பார்க்கவும் வரல, ஒரு லெட்டரும் போடல. பல நேரங்களில் நான் என்னோட நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் என் கூடவே சேர்ந்து என்னை சுற்றி இருக்கிற என் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன்னு இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சுயநலத்துக்காக உங்கள் எல்லாரையும் தியாகம் பண்ண வச்சிருக்கேன். அப்பா, இப்போ கூட நான் என்னோட தேவைக்காக தான் இந்த லெட்டரை எழுதுறேன். நான் ஒரு ஸ்பைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஜெயிலில் பல துன்பங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்கேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் இப்படி இருக்கிறது இந்தியாவுக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்காக நீங்கள் தான்ப்பா அதை பண்ணணும். இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இதை பற்றி பேசுங்க. நான் இப்படி ஜெயிலில் மோசமான நிலையில இருக்கேங்கிறத தெரியப்படுத்துங்க. ஒரு நல்ல மகனாவும் ஒரு நல்ல அப்பாவாவும் என்னோட மீதி வாழ்நாளை கழிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அப்பா, என்னப்பா சத்தம்? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? அப்பா ஏந்திரிங்கப்பா. கராமத், இது என்னோட ஃபேமிலி போட்டோ. இதுதான் என் மனைவி அமானத், பையன் ஆரிப். இந்த போட்டோவை பிடிங்க, இந்தியா போகும்போது கொண்டு போங்க. அப்பா, அம்மா, அக்காலாம் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ரவீந்தர், முதல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க. நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. கராமத், நான் எங்கள் வீட்டுக்கு லெட்டர் அனுப்பி ரொம்ப நாளாச்சு. அவங்களுக்கு அது போய் சேர்ந்துச்சா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நான் இப்படி இருக்கிறது தெரியுமான்னு தெரியலையே. மனசை தளர விடாதீங்க, இன்னொரு லெட்டர் எழுதுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அக்கா குடும்பம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. என்னோட எல்லா நம்பிக்கையும் சுக்குநூறாக நொறுங்கிருச்சு. என்னை அந்த ஜெயிலில் இருந்து வேற ஒரு ஜெயிலுக்கு மாற்றினாங்க. நாளுக்கு நாள் என்னோட உடல் நலம் மோசமாயிட்டே இருந்துச்சு. அப்போதான் எனக்கு டிபி இருக்கிறது தெரிய வந்துச்சு. என்னை ஒவ்வொரு ஜெயிலாக மாற்றி கடைசியாக மியான்வாலி ஜெயிலில் இருந்தேன். கொஞ்ச நாளாகவே எங்கள் அப்பா கூட பேச ஆரம்பித்தேன். நவம்பர் மாதம் 2001ன்னு நினைக்கிறேன். எந்த நாள்னு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு அப்பா கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி லெட்டரில் கேட்ட அதே கேள்வியை தான் இப்போவும் கேட்டேன். இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்காக தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்றவங்களுக்கு கிடைக்கிற பரிசு இதுதானா? இப்பவும் அப்பா எந்த பதிலும் சொல்லல. என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த கொஞ்சம் வெளிச்சமும் மெல்ல மெல்ல குறைஞ்சி இருட்டா மாறுச்சு.